ஓம் காலகாலாய வித்மஹே காலஹஸ்தாய தீமஹி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். பைரவா, என் பொண்ணுக்கு கல்யாணம் இத்தனை வருஷம் ஆச்சு. அவ வயித்துல ஒரு புழு பூச்சி கூட உண்டாகல. இதாப்பா ஏதாவது ஒரு வழி சொல்லணும். பைரவரை நம்பினவா யாரையும் அவர் கைவிட்டதே இல்ல. இன்னைக்கு மகா பௌர்ணமி. உங்க வேண்டுதல மனசார நினைச்சிட்டு இந்த பைரவர் கோயில்ல ஒரு ராத்திரி தங்குங்க. நல்லதே நடக்கும். ஆகட்டும் சாமி, நாங்க அப்படியே பண்றோம். சாமி, ரொம்ப தூரம் நடந்து வந்தனால களைப்பா இருப்பீங்க. கோயில் பிரசாதம் சாப்பிடுங்க சாமி. நீங்க தப்பா நினைக்கலனா இந்த பிரசாதத்தை எடுத்துக்கங்க சாமி. வாங்கிங்க சாமி. எனக்கு மனசும் நிறைஞ்சிருச்சு, வயிறும் நிறைஞ்சிருச்சியா. ஆமா, என்ன வேண்டுதலுக்காக நீங்க பைரவ கோயிலுக்கு வந்து தங்கிருக்கீங்க? சாமி, எங்களுக்கு கல்யாணமாகி 6 வருஷம் ஆச்சு சாமி. இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்ல. அதான் பிள்ளை வரம் கேட்டு பைரவர்ட்ட வந்திருக்க சாமி. இதை வாங்கிக்க. உள்ள வரம் கேட்டு வந்திருக்கோம். நீங்க நாய்க்குட்டியை கொடுத்தீங்க சாமி. நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண நாய்க்குட்டி இல்ல. பைரவ சந்நிதியில சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பிரம்மமுகூர்த்த முறையில பிறந்த அபூர்வமான ஜீவன் இது. இந்த ஜீவன் இருக்கிற இடத்துல சகல ஐஸ்வர்யமும் சந்தோஷமும் எப்பவுமே நிறைஞ்சிருக்கும். மத்த நாய்களை விட இது அதிக காலம் வாழக்கூடியது. இந்த நாயோட வம்சம் வளர வளர இதை வளர்க்குறவங்க வம்சமும் வளர்ந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுது, இதை வாங்கிக்க. அப்படியா அத்தை, நீங்க உள்ள போங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். பைரவரே, வீட்டுக்குள்ள போலாமா? ரஜினி, என்னம்மா என்ன? சந்தோஷமான விஷயம் தான். நம்ம பைரவர் வேண்டிக்கிட்டது வீண் போகல. இந்த வீட்டுக்கு ஒரு வாய்ஸ் வரப்போகுது. தாய் வாங்க லோன் கேட்டீங்க இல்லையா? இந்த பேப்பர்ஸ்ல கைத்து போடுங்க. என்ன அவசரமா சொன்னீங்க? ஆட்கொழுத வந்திருக்கு. எனக்கு பேர வந்திருக்காப்பா. எங்க இருக்கா சரோஜினி? மாடியில இருக்கா. அதானே வசீகரா என் நெஞ்சினில் உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்க உன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். ஒரு நிமிஷம் இரு. ஏய் பேட்ரி, போலீஸ் போறது விட்டு அண்ணா போன வெயிட் பண்ணு. அண்ணா, நீங்க சொன்ன மாதிரி விட பிரசாதம் தூக்கிட்டோம். அண்ணா, உன்னோட அப்பா உங்க ஃபோன் கால் கதை வெயிட்டிங். அண்ணே, டைம் ஆகுதுண்ணே. 10:30 இருக்கணும்ண்ணே. தெய்வமே, நல்லது செய்தாய். வாங்கடா இடியட். பூஜை நடக்கும்போது பூனை மாதிரி கொடுக்கும். வெயில் வெளுத்து வாங்குது இல்ல? ஆமா சார், போன் உங்க வண்டியில் வாங்கடா. ஐயா வணக்கம் ஐயா. உட்கார். என்ன ஆர்வம் ஐயா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? அப்புறம் பொண்ணு சீமந்தெல்லாம் ஐயா தயவுல எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கா? போட இறைவனுக்கு. பசங்க எல்லாம் சொல்லிருப்பான் நம்புறேன். நான் யார் தெரியுமா உனக்கு? ஏ போட்டிங்க தாண்டி என்ன தெரியுமா உனக்கு? நான் கொஞ்ச நேரத்துல நீ யாருக்கு கண்டுபிடிச்சு ஒரு என்கவுண்டர்ல போட்டு எல்லா ஏரியாவையும் உன்னை நியூஸா வர வைக்கிறேன். பாக்கறியா? ஆல் தெரியாம கை வச்சிருக்கீ. டேய், கிட்னியா? சரி பரவாயில்ல. உன்னை யாரும் தெரிஞ்சவன் பொண்ணை தூக்கிருக்க. என்ன யாரும் தெரிஞ்சு ஆசைப்பட்டேன் பையன். அடுத்து உன் பொண்ணு எங்க இருப்பான்னு சொல்றேன். போய் பொறுக்கிட்டு போ. இப்போ நான் என்ன பண்ணணும்? இது பாயிண்ட். நீ என்ன பண்ற? ஒரு 10 கோடி ரூபாய் எடுத்துக்கிட்டு நேரா ஹைகோர்ட் வந்து. ஹைகோர்ட்டா? இந்தடா போன் அலோ பண்ண மாட்டாங்க, அதனாலதான் இயர்போன் போடுறேன். தாஸ் மயிலார், இவர் கடத்தலில் ஈடுபட்டதற்கான எந்த விதமான ஆதாரமும் சமர்ப்பிக்கப்படாதால் இவர் ஒரு நிரபராதி என கூறி இவரை விடுதலை செய்யுமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்ஜெக்ஷன் மை லார்ட். நீங்க சொன்ன மாதிரி ஹைகோர்ட் வந்துட்டேன் சார். உங்க கார் பார்க்கிங் இருக்கா? இருக்கு சார். உங்க 7097 ஒரு கருப்பு கார் இருக்கு பாரு. பார்த்துட்டேன் சார். அது டிக்கில கொண்டு வச்சிருக்கேன். ஓகே. கார்ல வச்சேன் சார். நன்றி. இவன் கார்ல வீட்டுக்கு போ. அப்ப என் பொண்ணு? நீ வீட்டுக்கு போ வருவா.
மயிலார், இந்த வழக்கின் சாதக பாதகங்களை அலசி பார்க்க எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுகிறது. ஆகையால் எங்களுக்கு ஒரு வாய்தா கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எத்தனை எழுத்து இந்த வழக்கு விசாரணையை வருகிற 16ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன். வாய்தா வாங்கிட்டல, வெளியே வா. கார் ஷெட்ல விட்டு அந்த பொண்ணை வாப்பட்டு ஓகேண்ணா. இந்த வக்கீல் நம்பருக்கு நானே வக்கீல் படிச்சிருக்கலாம் போல இருக்கேன். ஏன் அந்த ஜட்ஜிக்கு பொண்ணு இருக்கு? இருக்கு சார். போதுமே. சார் உங்க ஃபோன். போன் வேணையா? அப்புறம் என்ன கிளம்புறது? மேடம், ஆளன் இருக்காரா? இருக்காரே. அதிகாரி வந்துட்டு இருக்காங்க. டக்குனு வர சொல்லுங்க. அதிகாரிங்களா? ஏனா 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 என்ன பண்ணிட்டு இருக்கே? சரி வாங்க. ஒரு வேலையா இருந்தாடி? ஆமா, என்ன தவிர எல்லாத்தையும் நோண்டிட்டு இருக்கோம். யாரோ ஆபீசர் வந்திருக்கா, வாங்க. ஆபீசரா? பேச்சாத்தான் இருக்கணும். ரிஸ்க் எடுக்கலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. நல்லா இருக்கே பல. அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிகர்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரும். எனக்கு எண்டே கிடையாதுடா. நான் சொல்லல, எனக்கு எண்டே கிடையாது. நம்ம டெக்னிக்கல் கேம் ஆரம்பிக்க வேண்டியதான். தலைமுடி வெள்ளையா இருக்கு, மீச கருப்பா இருக்கு, ஆளே ஒரு தினசா இருக்கானே. சார், நீங்க யாரு? அவன் யோசிச்சு சொல்லுவாரு. கம்முனு. சரி, சரி. நக்குசு. சரி ஆரம்பிப்போம். குச்சி சுமதிக்கான இவன் தான் உணரா? இது யாரு உங்க மூத்த பொண்ணா? ஐயோ, ஆத்துக்காரிங்க. ஓ, ஆத்துக்காரி. அப்ப இது பூக்காரியா? இது என் பொண்ணுங்க. பொண்ணா? நீங்க யாரும் சொல்லவே இல்லையே. நான் நாயல் நலவாரியத்திலிருந்து வரேன். என் பேரு மிஸ்டர் நடராஜன், எம்ஏ பிளாசபி. எங்க நாய்கள் நலவாரின்னு ஒண்ணு கேள்விப்பட்டதே இல்லையே. யார் தான் கேள்விப்பட்டிருக்கா? எது? அசு, இந்த நாய் தெரு நாயா, வீட்டு நாயா? வீட்டு நாய்ங்க. அப்புறம் கட்டி போட்டுக்க. அப்பப்ப கட்டி போடுவா, அப்பப்ப அவுத்து விடுவோம். என்ன நாய் கடியில நொச நொசன் இருக்கு? அது கொஞ்சோண்டு ஒண்ணுக்கு போயிருச்சுங்க. ஒண்ணுக்கு நாயை கட்டி போட்டனால ஆய் போகும், ஒண்ணுக்கு போகும், வாமிட் வரும். அதனால வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகி வீடு விட்டு வீடு போகும், தெரு விட்டு தெரு போகும், ஊர் விட்டு ஊர் போகும், நாடு விட்டு நாடு போகும். இது சயின்ஸ். நான் என்ன சொல்றேன்னா, இந்த வைரஸ் உடம்புல போறதுக்காக ஏன் நான் ஒர்க் பண்ணேன், உங்களை குற்றச்சாட்டு வைக்கிறேன். That is fact. சார், நாய் ஒரு சொட்டு ஒண்ணுக்கு இருந்ததுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக்குறீங்களா சார்? சரி, காலையில நாய் என்ன புட்டு போட்டேன்? வடகரிங்க. வடகரி போட்டியா? ஐயா, எல்லாரும் நாய்க்கு பிடிகரி போடுறாங்க, நீ வடகரி போடுங்க. Not disappoint. ஓகே சார். சரி, அடலாடு. கல்யாணம் ஆயிச்சா? சார், இப்பதான் சொன்னேன் இது என் பொண்டாட்டி, இது என் பொண்ணு. ஏன் மேன், நாய்க்கு கல்யாணம் ஆயிச்சா கேட்டேன். நாய்க்கு கல்யாணமா? சார், இப்பதான் என் பொண்ணுக்கே மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கேன். ஐயா, நீ மட்டும் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கலாம், ஒரு வாயிலாதிய கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நீ சரி பண்ற. அதானே? இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு நாய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்காம அது காமதி அதிகமாக்கி தெருக்கல்ல இருக்க லட்சக்கணக்கான நாய்களை ரேப் பண்றதுக்கு நீ திட்டம் போய் உங்களை குற்றச்சாட்டு வைக்கிறேன். பாயிண்ட் டு பாயிண்ட். ஆமா, இந்த ஆளு எத்தனை கேஸ் போடுங்க? நாய்க்கு சாப்பாடு போடாம பட்டி போட்டது. 1 கட்டி போட்டு குடும்பப்படுத்துது. 2 நாய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்காம காமதியை தூண்டு. 3 4 ஐடியா இருக்கா? இருக்கு. சொல்லு. ஒரு அதிகாரி வந்து நாயை ஒண்ணுக்கு போட்டு அது அதிகாரியை பார்க்க வச்சது. நான் எங்க பார்க்க வச்சேன்? அந்த ஆளு தான் நேரா வந்து குனிஞ்சு மூத்தத்தை மோதி பார்த்தாரு. மோந்து பார்த்தா shut up. நீ நாய் நலவாரியத்துக்கு வந்து கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ற நாய் போ. ஐயோ, இன்னும் கேள்வி கேப்பீங்களா? இவெல்லாம் கேப்பா. என்ன ஜிமிக்கி குமிக்கி? அது நாயோட பேருங்க. நாயோட பேரா? அம்மா உன் பேர் என்ன? நாம கட்டி நாராயண. நாம கட்டி நாராயண. கரெக்ட்டா காமனாக போறோம் கேட்கிற புது என்னமா? நான் கார்ப்பரேஷனுக்கு கால் பண்ணேன். சரி. நாய் நல வாரியம்னு ஒண்ணு இல்லவே இல்லையா? என்னது? அப்படி ஒண்ணு இல்லையா? என்னமா சொல்ற? ஆமாப்பா. ஆகா, எல்லாம் பிளான் பண்ணி பொண்ணதான் தூக்குவாங்க. இப்ப நாய் எல்லாம் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. அப்ப இங்க வந்துட்டு போனது யாரு? அந்த நாம கட்டிக்கு ஒரு போடு. ஹாய் ஜிமிக்கி. ஐ லவ் யூ. ஐயோ, போன் அடிக்குது. என்ன? ஸ்பீக்கர்ல போடுங்க. இத போடு. ஹலோ, நாம கட்டி நாராயணன் பேசுறீங்களா? சொல்லுங்க. உங்க ஜிமிக்கியை நான் தான் அமுக்கிட்டு வந்திருக்கேன். என்னது? ஜிமிக்கே அமுக்கிட்டு வந்தியா? அட பாவி, அப்ப நாய் நலவாரியன் வந்தது. என் நாயை தூக்கிட்டு போறதெல்லாம் நீதானா? சாட் இந்த நாய் சேகரா. நாய் சேகரா? அட பாவி, நாய் திருடன் சொல்றா. ஏய் லூசு மாதிரி பேசாதே மேன். என்னது லூசா? 50,000 ரூபாய் சர்வீஸ் அமௌண்ட் கொடுத்து ஒரு நாயை காப்பாத்தி கூட்டி போறது வழிய பாரு. என் கார்ட் 50,000? டேய், நான் என்ன திருப்பதி குறுக்கலாடா? திருப்போரூர் குறுக்கல் தானடா? என்கிட்ட ஏறா அவள பணம். நீ குறுக்கலோ சறுக்கலோ அத பத்தி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஓ நாயை கெச்சு போட்டு தூக்கிருக்கேன். ஏடா, 2 பிஸ்கட்ட பிச்சு போட்டுட்டாலே அதுவா வந்திருக்க மேடா. இதுக்கு எதுக்குடா ஸ்கெட்ச் எல்லாம் போட்டீங்க? சரி, உனக்கு ஒரு 8 நாள் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன்.
49,999 50 ஆசை ஒரு பண்டலா கட்டி பல்லாவரம் மலை மேல ஏறி கொண்டாந்து கொடுத்து. இங்க குடு. சேகரு, நான் மாமி பேசுறேன்பா. யாரு மாமியா? என்ன மாமி? மாமா கட்டில் மேல ஏறியே பல வாரம் ஆச்சு. அவரை போய் பல்லாவரம் மலை மேல ஏற சொல்றியேப்பா. ஏன் மாம்சுக்கு என்னாச்சு? அவருக்கு 2 முட்டியும் போயிட்டு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுதுப்பா. 2 கிட்னி பிளாஸ் ஆச்சா? ஒரு கிட்னாப்பர்ட்ட எதுக்கடி ஏன் கிட்னி பத்தி பேசிக்கிட்டு இருக்க? டேய், அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். பணத்தை எடுத்துக்கிட்டு எங்க வரணும் அத மட்டும் சொல்லு. மாமா இனிமேல் நான் உங்களை டீல் பண்ண விரும்பல. ஏன்னா நான் மாமிட்ட பேசி முடிக்கிறேன். மாமி இனிமேல் இந்த மேட்டர் நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. அதுக்கு போன் போடுங்க. குடும்பம் நான் அவன்கிட்ட பக்குவமா டீல் பண்ணிக்கிறேன். பக்குவமா டீல் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன ஃபீல் பண்ண வச்சிராதடி. நீங்க சற்று சும்மா இருங்கோ. நான் எங்கடா வரட்டும்? மாமி உங்களுக்காக நான் மனசு இறங்கி அடிவாரத்துக்கு வந்துடுறேன். நீங்க என்ன பண்றீங்க? நான் சொன்ன பேமெண்ட் எடுத்து நேரா மலை அடிவாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா அங்க ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அதை மெல்ல தந்து உள்ள வச்சிருங்க. மத்தல நான் சரிடாப்பா. மாமி மாமி அப்படியே வரும்போது ஆத்துல கொஞ்சம் புளியோரையும் பொங்கலையும் பார்த்து கட்டிட்டு சீக்கிரமா வந்துருங்க. எடுத்துட்டு வரேன் நாம்பி. சரி மாமி. हम तुम मेरे कमरे में बंद हो हैप्पी हैप्पी हो जाएगा. போஸ்ட் பாக்ஸ் கிட்ட வந்துட்டேன். அத பண்ணிட்டு உள்ள வை. சரி வெச்சேன். அங்க தான் குபுது இருக்குல அதுல நாய் கிட்ட எடுத்துக்கோ. சரி. ஐயோ ஜிம்கி. ஜிம்கி. போலாமா? என்ன பசங்களா போஸ்ட் பாக்ஸ் வந்துச்சா? வெரி குட். மாமி கரெக்ட்டா வந்து போடுச்சுல. மாமி நம்ம மாமி இல்ல. ஆமா அங்க என்ன கிரவுட்? அவன் டிரைவர் நமக்கு டெய்லி புது கார்ல சப்ளை பண்ணுவான்ல. ஆனா அவனுக்கு இதுவரை டீசல் கூட காசு கொடுக்கல. ஓ இன்னைக்கு 9,000 குத்தா தான் போவோம். ஓகே அந்த ஆசாமி யாரு? அண்ணா உங்க மெஸ்ஸுண்ணே நான் திங்கிறது முழுகிறது எல்லாமே பட்டர் சிக்கன் எல்லாம் 4,000 கொடுக்கணும்ண்ணே. கொடுத்துருங்க. அப்ப அவங்க எல்லாம் செட்டில் பண்ணிட்டு மிச்ச பேமெண்ட் கூட நம்ம கம்பெனி அக்கவுண்ட்ல போட்டுங்க. ஓகே ஓகே போடலாம். அம்மா பாக்ஸ் ஓபன் பண்ணு. என்ன அப்படி? என்ன ஒரு ஸ்பூன் பொங்கல் இருக்கு? ஒரு ஸ்பூன் பொங்கலா? டேய் அத கட் கொடுங்க மாதிரி. இத பாக்கறேன். என்ன விபூதிக்கு முன்னா இருக்கு? புளியோரை கேக்க பாறா. விளையாடுறீங்களா? அண்ணா உள்ள ஒரு கவர் இருக்குண்ணே. எடுக்கு வா. கவர் இருக்குடா. எட்ரா. அது என்ன செக்கா இருக்கும்? அண்ணா ஏதோ லெட்டர் இருக்குண்ணே. லெட்டரா? ஏன்னா உண்மையான போஸ்ட் பாக்ஸ் நினைச்சு எவன் லெட்டர் போட்டு போயிட்டானா? எங்க படி? அன்புள்ள அருமை நாய் சேகருக்கு பிரியமுள்ள மாமி எழுதி கொள்வது. நன்றியில் நீ நாயாகவே மாறிவிட்டாய். என் ஜிமிக்கை பத்திரமாக பார்த்துக் கொண்டதற்கு பைரவ கோவிலில் உன் பெயரில் அர்ச்சனை பண்ணி பிரசாதம் வைத்திருக்கிறேன். உன் கூட்டாளிகள் எல்லாரும் திருப்தியாக சாப்பிடவும். பணத்தை பத்தி எதுவும் போட்டுக்கான்னு பாறா. இரு பாக்குறேன். பணம் வைக்கல கவலைப்படாத தம்பி. நல்ல பழம் வச்சிருக்க. பணமா? அத யாரு கேட்டது? என்னடா அது? அப்ப பணம் எங்க? அவ்வளவுதான். அடி பாவி சிரிக்கி. கடைசில அந்த மாமி பழத்தை வச்சு ஏமாத்திட்டு போயிட்டாளே. ஹலோ ஹலோ யோ நான் போன போட்டேன். திரும்ப அலோங்கற. ஒழுங்கா தான போயிட்டு இருந்துச்சு. சொல்லு. அந்த மாமா கரெக்ட்டா பேசிட்டு இருந்தான். அப்புறம் என்ன மாமி ஊரே பொங்கல் புரியதா அவங்க கேட்டிட்டு இந்த கண்ண நாய் குத்துற அந்த கண்ண பண்ண வந்து வீட்டுக்கு வராம ஐயோ அவனுக்கு இப்ப பாரு அந்த மாமி வாழ வந்து யாரும் காசு பச்சல. ஹலோ பிசினஸ் பண்ண சொன்னா உன்னை யாரு ரொமான்ஸ் பண்ண சொன்னது? நம்ம பண்றது என்ன பிசினஸ் ஆடா? வாய் பேசாத. இப்ப காசுக்கு என்ன பண்ணுது? இல்லடா அவனா அறியல பண்ணா பைத்தக்கற அவங்க யூக்கல பேசிட்டு ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் சைஸ்ல இருந்து என்ன சவுண்ட் விடுறான்? பாத்தியாடி சுறாங்க நீ. மாம்சா எவ்வளவு மரியாதை இல்லாம கேவலமா பேசாங்க பாத்தியா? மாம்சே நீ தொழில ராஜா. ஆனா ஏமாறதுல ராஜாதி ராஜா. ஆத்தோ அப்படியே மாமி கிட்ட கொடுக்குறீங்க. ஹலோ உங்க பிரச்சனை அப்புறம் வச்சுங்க. முதல்ல எங்களை செட்டில் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க. இவன் என்னடா பழனிக்கு போறா அதுக்குள்ள பஞ்சாமிரதம் கேக்குறான்? இல்லையா அண்ணன் செட்டில்மென்ட் பண்ணி தான் போறேன். டேய் நீ என்ன ஐடியா கொடுக்காம அண்ணன் நிறுத்துற? கவலைப்படாதே. வழக்கம் போல கந்து வட்டி வரராஜா கிட்ட கடன் வாங்கி செட்டில்மென்ட் பண்ணுவோம். கந்து வட்டிக்கு வாங்கியாடா கடத்த தொல்லை கண்டினியூ பண்றது? அண்ணே பணம் கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. வாங்கப்பா. சேகரே என்ன இந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு போ. இந்தாயா. என்னன்னு இது? பேப்பர் கொடுத்து பார்த்தா பண்டல தூக்கிட்டற. கம்பெனி கார்ப்பரேட் ஆயிடுச்சுல லீகலா தான் பண்ணனும். போடு. அண்ணே இத போட்டு முடிக்கிறதுக்கு 1.5 மாசம் ஆகும்னே. அங்க உட்கார்ந்து போடுப்பா. வானே ஏடி நான் நாய் தூக்குனா கண்ணாடிக்கு போறோம். என்ன யோசிச்சிருக்கற? வா. எம்ப்ளாய்ஸ் இந்த எமர்ஜென்சி கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம டாக் பிசினஸ்ல ஸ்ட்ரீட் லெவல்ல இருந்து ஸ்டேட் லெவலுக்கு. டேய் சேகர் என்னடா சட்டை போட்டுக்க? முடி வெட்டல, தலை சீவல, என்ன தடவல? என்னடா இது கோலம்? இந்த பாரு உனக்கு வந்து சேர்ந்திருக்காங்க பாரு. யூ ஆர் ஓல்ட். இவங்க தான் என் ஃப்ரெண்ட், இதான் என் ஃப்ரெண்ட். ஓகே அப்படியா? வெறும் சாம்பிராணி மட்டும் இல்ல, ஒரு நாள் இதுல இருக்க நெருப்பியா அவங்க தலையில போட போறாங்க. பைத்தியம். எம்ப்ளாய்ஸ் நம்ம கம்பெனியுடைய டார்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தெருநாயி வெறிநாயி சுரிநாய் எல்லாம் கை வைக்க கூடாது. பொதுவா விஐபி விவிஐபி இவங்க வீட்டை வளர்க்க நாய் நம்ம கப்பல் போட்டு அமுக்கணும். அவங்க வீட்டுல இருக்க அந்த நாயை கைப்பற்றி அவங்க கிட்டே திருப்பி கொடுத்து ஒரு சர்வீஸ் அமௌண்ட் வாங்கிடுவோம். இது சயின்ஸ். நம்ம கம்பெனியோட ஃபியூச்சர் பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு லீகல் டீம், ஒரு மார்க்கெட்டிங் டீம், ஒரு கிரியேட்டிவ் டீம் வச்சு இந்தியா லெவல்ல மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம கம்பெனியை எக்ஸ்போஸ் பண்ண போறோம். இது எதுக்கானா நாய் இல்லாத வீடு இல்ல, நாய் இல்லாத நாடு இல்ல, நாய் இல்லாத உலகம் இல்ல. மொத்தத்துல நம்ம பண்ண பிசினஸ் ஒரு குளோபல் பிசினஸ். பெரிய வீடு அழகான குட்டி நாய் சூப்பர். நான் டீசன்டான ஆளு. என் கேங்ல 4 ஃபுல். நான் சேகர் மட்டும் கூல். என் மூளை தான் என் டூல்.
டீலுக்கு ஏத்த டீலுக்கு ஏத்த மாலுக்கான சர்வீஸ் கடி வாங்கினா ரபிஸ். This is நாய் சேகர் ஸ்பீக்கிங். உங்க நாயை நான் கிட்னாப் பண்ணி என் கஸ்டடியில வச்சிருக்கேன். என் ஹஸ்பண்ட் என்ன பேமெண்ட் கேக்குறானோ கொடுத்துட்டு உங்க நாயை ரெக்ரூட் பண்ணிக்கங்க. ஓகே? அந்த நாயால தான் எனக்கு என் பொண்டாட்டிக்கு பிரச்சனையே. பேசாம அந்த நாயை நீயே வெச்சுக்க. பொண்டாட்டியை தூக்கிடலாம் போட்டுருக்கேன். உங்க நாயை ஹைஜாக் பண்ணி வச்சிருக்கேன். வீட்டு நாய், தெரு நாய், வெறி நாய், சொறி நாய், வேட்ட நாய், சேட்ட நாய், ஓனாய் வரைக்கும் பார்த்தவன் நான் ஒபாமா. என்கிட்டே வா. நான் டீசென்டான ஆளு, என் கேங்ல நாலு கூழு, நான் சேகர் மட்டும் கூழு, என் மூளை தான் என் கூழு. டீசென்டான நாய். ஹலோ, உங்க நாய் வடிவேலி வண்ணாரப்பட்டில இருந்து வடமணி வந்துச்சுங்க. டாக்ஸி சேர்த்து ஒரு 18,839 ரூபாய் 90 காசு கொடுத்துட்டு எங்க அசல் கிட்ட நாயை வாங்கிக்கங்க. ஓகே? ஹலோ, நான் மட்டத்திலாளர் வண்டுமுருகன் பேசுறேங்க. நான் கான்ட்ராக்டர் நேசமணி பேசுறேங்க. நான் வருத்தமல வாழ்வு சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். யார் பேசுறது? கால கீழ போறா கசமாலம். யாருங்க? போலீஸ் கமிஷனர் கிட்டயே திமிரா பேசுறியா? கமிஷனரா? உங்க நாய் என்கிட்ட அப்பர் சண்டியா வேலை செஞ்சிருக்கீங்க. நீங்க இதுக்காண்டி எல்லாம் சூசைட் பண்ண வேண்டாம். கேக்குற அமௌண்ட் கொடுத்துட்டு கான்ட்ராக்ட் கட் பண்ணிக்கங்க. ஓகே? பல்லு வல்லனு குளச்சிக்கிட்டு இருந்தா பொமரேனியன் பிஸ்கட் போட்டு கோணி பையில லாக் பண்ணிட்டேன். இது கிட்னாப் இல்ல பா, சோஷியல் சர்வீஸ். அது கோசம் வாங்குவேன் சின்னதா ஒரு பீஸ். நான் டீசென்டான ஆளு, என் கேங்ல நாலு கூழு, நான் சேகர் மட்டும் கூழு, என் மூளை தான் என் கூழு. டீசென்டான லோக்கல் நாய் தூக்கிட்டு லோக்கல் தான். மல்ல இட்லி கடை போட்டுமால? ஆமா. ராமசாமி. ராமசாமி. அவன் நாய் தான். இட்லி கடை கிட்ட தர மாட்டேன்டா. கடத்திட்டியா? தூக்கிட்டேன். இப்போ என்ன செய்யலாங்கற? டா. அவனுக்கு போன போட்டு ஒன்னு காசு இல்ல செக் ஏதாவது ஒன்னு கடத்தி வரைக்கும் பாப்போம். ஹலோ, யார் வங்கி பத்தி ராமசாமியா? ஆமா. ஓ நாயை நம்ம பைய கிட்னாப் பண்ணா ஒரு 300 ரூபாய் கொடுத்து விடு. 300 ரூபாவா? 300 ரூபாய் இருந்தா நான் ஏன் இட்லி கடை வைக்க போறேன்? சரி, ஒரு 100 ரூபாய் கொடுத்துறா. இங்க மாவு வாங்க காசு இல்ல, என்கிட்ட வந்து 100 ரூபாய் கேக்குற? அட 10 இட்லி பாத்து பண்ணா உண்மையா மாவனே? சாம்பார் இருக்கே, வேணா வந்து நக்கிட்டு போறியா? சாம்பாருக்கு நக்கிட்டு போவா? டேய், என்னடா கஸ்டமர் பிடிச்சிருக்க நீ? மோசக்கட்ட முண்டாசு. சாம்பாருக்கு நக்கிட்டு போறாங்கடா. புறா, பத்தி விடு அந்த நாயை. போ, போய் சாம்பார் நீ புடி. டேய் டாக் கிட்னாப்பர்ஸ், என் முதலாளி எனக்கே இட்லி போட மாட்டான். என்ன வச்சு அவங்கிட்ட பணம் முடுங்க பாக்கங்க பாரு. நானாவது நாய்டா, நீங்க எச்சக்கல நாய்டா. டேய், ஏண்டா இந்த நாயை பீச்ல அடிச்சமே, அந்த ஓனர் இங்க வருவானா? கண்டிப்பா வருவானே. எப்படி சொல்ற? அந்த நாயத்துக்கு முதல்ல சீட்டை கார்ல போட்டு வந்தனே. ஆமா. உனக்கு லஞ்ச் நல்லா வேலை செய்றா. அது வந்தா பாரு. நீ தான நாய் சேகர்? ஆமா. ஆரம்பமே அரவடியா இருக்கு. எவ்வளவு பணம்? என்னங்க? எவ்வளவு பணம்? எவ்வளவு கேக்குறது தெரியல. ஒரு 10,000 கொடுங்க. இந்தா. ஐயா, ரொம்ப நன்றிங்க. டேய், என்ன நாய் தொடையில யாரோ கடிச்ச மாதிரி இருக்கு? யாரோ எல்லாம் கிடையாது. நான் தான் கடிச்சேன். நாயை நீ கடிச்சியா? அடே அப்பா, ஓ நாய் என்ன கடிக்கல, நான் ஓ நாயை கடிக்க கூடாதா? அடப்பாவி, மனுஷனை நாய் கடிச்சதுன்னா மனுஷனுக்கு ஊசி தாண்டா போடுவாங்க. யாராவது நாயை போய் கடிப்பாங்களா? எங்க அண்ணன் பெரிய மொட்டை நாய் கட்சி வாயில நோட்டறியா? இது வரைக்கும் ஒரு ஊதி கூட போடுறது தெரியுமா உங்களுக்கு? நீங்க வேணா நாய்க்கு ஊசி போட்டுங்க. அதானே. எல்லா கிறுக்கு பசங்களா இருப்பீங்களா? இந்த கிறுக்கு மக்கள் எங்க போறது? நாய் கடிச்சா திருப்பி கடிக்க கூடாது. இந்த சட்டத்துல சார் இருக்கு. ஏய், சட்டத்தை பத்தி என்கிட்டயே பேசுறியா? சார், சட்டத்தை யார் வேணாலும் எந்த சட்டப்படி பேசலாம் சார். உங்க இஷ்டப்படி நான் பேச முடியாது. ஓ நாய் என்ன எங்க கட்டி பாக்க? எங்க பாக்க? பயங்கரமான கோக்கற. நான் யார் தெரியுமா? ஜட்ஜுடா. டேய், ரிட்டையர் ஆன ஜட்ஜுங்கிறதுனால நான் உன்னை சும்மா விடுறேன். ஓ, ரிட்டையர்டா? அப்ப நாங்க நம்பறாரு. நாங்களும் ஜட்ஜா இருந்து ரிட்டையர் ஆனீங்க. ஜட்ஜா எந்த கோர்ட்ல? கோர்ட்ல கிடையாதுங்க. செட்ல மாநாடு மீதான ப்ரோகிராம் பாத்தீங்களா? அதுல கலாமாத்திரி நமிதா இது குஷ்பு நான் ஜட்ஜா இருந்தீங்க தெரியுமா? அந்த பதவி வேணும்னு ரிட்டையர் ஆகி வந்தோம். என்ன பெருசா பேசிட்டு இருக்கீங்க. என் நாயை கடிச்சதுக்காக கூட உன்னை மன்னிச்சு விடுறேன். ஆனா நீ எல்லாம் ஜட்ஜுன்னு சொன்ன பாரு, உனக்கு இருக்குடா. பாத்துக்கறேன்டா. பாப்பங்க, பாப்பா சார். பாருங்க, நாய் கட்டி நாய் பேசுறீங்க. அண்ணே, எங்களால 5 10 நாய் திட்டிட்டு நாயாரத்துக்கு ரொம்ப அதிகமா இருக்குண்ணே. செய்யறது நாய் கட்டுறது இல்ல லட்சக்கணக்கில் எவனாக்கா? ஒருத்தன் இருக்கான், நாயை மேட்டிங் பண்றதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்றான். அப்ப அவங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கும்? அவன் நாயை தூக்குனா நம்ம கேட்கிற மட்டும் தருவான்ல. ஓ, சொல்றீங்க நீ எப்படி சொல்றீங்க? இப்ப நான் சொல்றது எல்லாரும் கவனமா கேட்கணும். புரியுதா? பெரிய மணி எக்ஸ் ப்ரொபோசல். இப்ப நாயை கொண்டு வந்த கார் இப்படி நேரா வந்து இங்க டர்ன் பண்றோம். இந்த இடத்துல கார்ப்பரேஷன் ஊழியர் மாதிரி சுறா குப்பையாலும் இங்க பல சாணி அடிக்கிற குண்டனுக்கு நீ தகவல் கொடுக்கணும். ஹலோ, கார் முத்துமாரியம்மன் கோயில் தெருவை கிராஸ் பண்ணிருச்சு. கார் இந்த இடத்துல கிராஸ் பண்ணி போகும்போது இங்க கொசு மண்டலத்துக்கு இருக்க கோழிக்கு சாணி நீ தகவல் கொடுக்கணும். அக்கோலி, கார் என்ன பாஸ் ஆயிடுச்சு. கோழியை கிராஸ் பண்ணி இங்க வரப்ப இங்க நின்னுட்டு இருக்க எனக்கு நீ தகவல் கொடுக்கணும். அண்ணே, கார் உங்க பக்கம் தான் வருது. இங்க நான் என்னோட என்கொயரி ஆரம்பம். எப்படி என் பிளான்? நானே பேப்பர் குச்சி எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா இதெல்லாம் நடக்குமா? அட சந்தேகத்துக்கு பிறந்த சைத்தானே, நாளைக்கு பாடுற அண்ணனோட ஆட்டத்தை. என்ன சார்? ஐயா கூப்பிட வாங்க சார். வணக்கம் சார். சாரு ஏட்டா இசையா? சீப் டிராபிக் இன்ஸ்பெக்டர் போலீஸ் லபோ லபக்கு லங்கோடு சிங். லபோ லபக்கு லங்கோடு சிங். ஒரே கலப்படமா உள்ள இருக்கு. ஏதே சார், அதெல்லாம் இருக்கட்டும் சார். ரோடு டிராபிக்கே இல்லாம அனாதையா ஓன்னு கிடக்கு. நீங்க எதுக்கு சார் ஏன் வண்டியை மறிச்சீங்க? என்ன நம்ம பத்தி நீங்க
லைசென்ஸ் எங்க இருக்கு சார். ஆச்சு புக் இருக்கா? இருக்கு சார். இன்சூரன்ஸ் எங்க? சார் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு சார். ஐயோ வேற என்ன கேக்குறேன் தெரியல. டயர்ல காத்துக்கா. காத்தா சார் காத்து இல்லாம யாராவது கார் விட்டு வருவாங்களா? ஏதோ சைக்கிள் தட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மறக்கறானே. ஆமா ஏன் வைபர் போல நீ? வைபரா சார்? வைபர் மழை பெஞ்சா தான சார் போடணும். சரி ஹெட்லைட் போல நீ. ஹெட்லைட்டா? ஐயே ஒரே வழிப்பறியாவுல இருக்கு. சார் சன்லைட் இருக்கும்போது எதுக்கு சார் ஹெட்லைட்? ராத்திரில நான் போறேன். நானும் வந்தனே பாத்துட்டு இருக்கேன். சம்பந்தம் இல்லாம கேள்வி எடுத்துட்டு இருக்கீங்க. சரி ரொம்ப மறக்கறானே. எந்த ஸ்டேஷன்? என்னடா நான் அப்ப வந்து பாத்துட்டு ஒரு அதிகாரி கூட பார்க்காம சட்டத்தை எடுத்து பேசுற சட்டத்தோட சண்டை பிடிக்கிற சட்டத்தோட சண்டை ஒரு சட்டத்தை கண்ணு மாட்டி சட்டத்தோட நீ நம்ம விளையாடுற நீ உனக்கு தூக்கு புரியல. தூக்கா சார் என்ன சார் லைட்ல இருக்கலாம் தூக்கிட்டு. உனக்கு தூக்கு வரல கடைசி நான் கடைசி ஆவறா. கார் குட்டாரா போயிரு. ஆங்கறது கார பண்ணி கிடையாது. நான் என்ன? ஏன் கார் காண சார்? போச்சா? ஆமா கார் காணா. அட பாவியா ஒரு அதிகாரி இருக்கும்போதே கார் அடிச்சிட்டு போயிட்டாங்க. கொல்லட்டு நான் போய் புடிச்சு வரேன். ஏன் டீக்கரை பத்திரமா பாத்துக்க. சீக்கிரம் வாயா. ஏப்பா டீக்கரை சார் கடையா? செருப்பு பிஞ்சிரும் ஏங்கடா. லுக் ஹியர் லவ். சூப்பர்னா? எஸ். ஹலோ பப்புடுவா? ஆமாங்க, நீங்க யாரு? நான் நாய் சேகர் பேசுறேங்க. நாய் சேகர். உங்க நாயை நான் ரொம்ப லைக் பண்ணனால அப்படியே அழகா கிட்னாப் பண்ணி கஸ்டடில வச்சிருக்கேன். வாட்? ஏதாவது கிட்ட பண்ணியா? ஏயா பதற? ஒரு 10 லட்சம் சர்வீஸ் சார்ஜ் கொடுத்து ஒரு நாயை வாங்கிட்டு போ. அது நான் ஆர்டர் டாக் நினைச்சேன் மேன். அது ஒரு ஜெர்மன் ரஷ்யன் கொலாபரேஷன்ல போற ஹை கிளாஸ் டாக் மேன். ஐ நோ. எல்லாம் தெரிஞ்சு நாயை கடத்தி வச்சிருக்கேன். சீக்கிரம் 10 லட்சம் கொண்டாந்து கொடுத்து நாயை வாங்கிட்டு போ. இல்லனா ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி போயிடுவேன். 10 லட்சம் 20 லட்சம் ரூபாய் தரேன். நான் ஊருக்கு வர வரைக்கும் ஏடா நீ பத்திரமா பாத்துக்கறேன். ஊருக்கு வர வரைக்குமா? ஆமா இப்ப நீ எங்க இருக்க? ஐ அம் இன் லடாக் மேன். லடாக்ல இருக்கியா? ஏய் நான் கஷ்டப்பட்டு நாயை கடத்தி வச்சிருக்கேன். நீ பொறுப்பு இல்லாம லடாக்ல போய் உட்கார்ந்தா நான் எப்படியா தொழில் பண்றது? நான் வர வரைக்கும் டாக் நீ பத்திரமா பாத்துக்கறேன். நான் வந்து காசு கொடுத்து டாக் வாங்கிக்கிறேன். ஆல்ரைட்? ஏய் சொல்ல மாட்டேன். என்னது? என் டாக் ஏசி இல்லாம இருக்காது. ஃபோன் பெட் இல்லாம படுக்காது. அதுக்கு பிங்க் கலர்னா ரொம்ப பிடிக்கும். நீ என்ன பண்ற? அது இருக்க இடத்துல பிங்க் கலர் பெயிண்ட் அடிக்கற. அப்படியே ஏசி அண்ட் ஃபோன் பெட் வாங்கி போடுற. என் டாக சொகுசா பாத்துக்கறேன். யூ ஹர்ட் இட்? ஐயோ அதுக்கெல்லாம் பணம் வேணும் இல்லையா? உன் கை காசை போட்டு பாத்துக்கோ மேன். நான் வந்து உனக்கு 25 lakhs தரேன். 25 லட்சமா? ஏய் ஒரு முக்கியமான விஷயம். அது என்ன? என் டாக் உடம்புல இருந்து ஒரு மசில் விழுந்தா கூட உன் உசுரி இருக்காது. உதிர் இருக்காதா? கட் த டாம் ஃபோன். என்ன கடிச்சா கட்டா தப்பா? ஐயோ இந்தாயா வச்சிட்டானே. டேய் பேசாம நான் சொல்றத கேளுங்க. நாயை கொண்டு மரியாதையா வீட்ல விட்டுட்டு மூடிட்டு வந்தீங்க. இந்த யாவரமே வேணாம். அண்ணா மூஞ்சில ஜாமா மூஞ்சா. ஜாமாவன் மூஞ்சி. அதான் 25 லட்சம் தரேன்ல. நான் தான் செலவு பண்ணி நாயை நல்லா பாத்துக்கோனே. தெரியல அதுக்கு நம்ம கையில அமௌண்ட் வேணும்ல. அதான் நாயை எடுத்து காலத்துக்கு வந்துருக்கல. அத வச்சு அத அடமான வச்சிர வேண்டியதா. அடமானமா? அண்ணே சாவியை கொடு. இந்த 2 லட்சம். மக்காலி வாங்க போற யானை குட்டி. அரை டேங்க் பெட்ரோல் அடுத்த வாரம் போட போறேன். கரண்ட் கிட்ட காசு கொடுங்க மாட்டான் பீஸ். கண்ணனுக்கு காசு சாமி கிட்ட க்ளோஸ். ஓ மை காட் ஆமா பணக்காரன். ஓ மை காட் உன்னை தொட போறேன். அண்ணே என்னடா லடக்கார வந்துட்டான். பப்ளு ஆமாண்ணே பப்ளு வந்துட்டானா? இப்ப பாரு அண்ணனோட இங்கிலீஷ் நாலேஜ். ஐயோ சிங் இந்த ரை ஐ அம் சோயிங் இந்த ரை. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹலோ சார் ஹவுஸ் யுவர் ட்ரிப்? Are you that unprofessional idiot who kidnapped my dog? Do you have any idea what I lose by talking 1 minute with you? Do you know the amount of money I lose from Ladakh to Chennai? I make $3,500 a minute, and I lose 25 times more if I make this trip just to be incompetent fools like you. You brainless, senseless nincompoop. What am I doing wasting time with you? Listen to me, say something to me. Don't look at me like a dumb fool. Say something. You incompetent narcissist nut. தமிழ்லயே பேசலாமா? அப்புறம் நீ என்ன முதல்ல இங்கிலீஷ்ல ஆரம்பிச்சா? சாரி சார் பயணமெல்லாம் எப்படி அச்சி, நான் நான் இருக்கு சார் நல்லபடியா இருக்கு சார். அமௌண்ட் கேக்குறேன். அமௌண்ட் சார் அங்க ஏசி போட்டது ஊசி போட்டது பெட்டு புட்டு லொட்டு லொசுக்கு எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாம் சேர்த்தா 28 லட்சம் ரூபா 50 ரூபா வருங்க. 50 வருதா? 50 இல்லைங்க 51 ரூபா. அப்படியே 30 லட்சம் செக்கா தந்துட்டீங்கன்னா பேன் கார்டு இருக்கா? பேன் கார்டு. ஏன் தம்பி பேன் கார்டு என்ன? பேன் கார்டுனா என்ன தெரியாது. எச்ச கடையெல்லாம் செக் கேக்குது. பேங்க் அக்கௌண்ட் இருக்கா உனக்கு? சார் நீங்க செக் பண்ணி கொடுங்க சார். நான் புது கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டேன் சார். என் நாய்க்கு நாய் 10 போட வருது சார். கூட்டிட்டு போ. என்னது இந்த லிஃப்ட் ஏன் நாய் வந்துச்சு? ஓபனாய் சார் ஒரு நாளைக்கு நட்டு உடனே லிஃப்ட் ஆடி கிடக்கு. காசு கொடுத்து நாய் வாங்கி போட்டு பாருங்க பாத்தீங்களா பூரா ஏசி சார். ஏசி போட்டுக்க அங்க புதுசா பிரிஞ்சு வாங்கி போட்டு ஆல பழம் ரொட்டி உங்க நாய் எவ்வளவு பெட்டு வாங்கி போட்டு கொசு வலையெல்லாம் போட்டு எவ்வளவு குஜாலா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வெயிட் பண்ற புது பொண்ணு மாதிரி படுத்துட்டு பாருங்க. என் நாய் எங்கடா? என்ன சார்? என் நாய் எங்க? சார் உங்க நாய் தான் சார் இது. இது ஏன் நாய் இல்ல உங்க சொன்னேல. ஏன் நாய் ஜெர்மன் ரஷ்யன் கொலாபரேஷன் ஹைபிரிட் கோல்டன் கலர் டாக். இது கருப்பு டாக்டா? சார் கருப்பா இருந்தா சார் கூட்டி போங்க சார். ஒரு 4 நாளைக்கு குளிப்பாட்டா உங்க கடை வந்துரும் சார். உங்க நாய் தான். இது ஏன் டாக் இல்ல? என்னடா சின்ன பிள்ளை மாதிரி ஆரம்பிச்சடா. உனக்கு இன்னும் புரியல. என்னடா நாயை மாத்தி கட்டிட்டியா? உனக்கு சொல்லப்பத வேலை ஏன்டா நீ வேற போறானே. கொஞ்சம் சும்மா தோணுமா? ஏங்க நம்ம ப்ரூனோ யார கடத்திட்டு போலங்க. அவன் வீட்ல நல்லா தூங்கிட்டு இருக்கான். ப்ரூனோ வீட்ல தூங்கிட்டு இருக்கானா? வீட்ல இருக்கானா? He's imbecile sir. Take me for a ride. சார் எவனோ களவாணி பையன் நாய் எடுத்துட்டு என் நாய்னு சொல்லி என்கிட்டயே கிட்னாப்பிங் ரான்சம் பண்றீங்களா? இவனெல்லாம் சுத்தி தள்ளி போலீஸ் நில்லுங்க சார். சொல்லிட்டு நீ வந்து போயிட்டு சார்
நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் சார். எனக்காண்டி நீங்க பார்க்க வேணாம் சார். நீங்களும் நாய் வளர்க்குறீங்க. அந்த நாய் மாதிரி பாருங்க சார். அந்த நாய் பாவம் இல்லையா உங்களுக்கு? விட்டா கோவம் வருது சார். ஏதாச்சும் பார்த்து செஞ்சு விட்டுருங்க சார். ப்ளீஸ் ப்ளீஸ் Holy Jesus! Please forgive this innocent soul. Kindliness is godliness. பார்த்து செய்யுங்க சார். பார்த்து செய்யுங்க. இப்பதான் சார் மனசுல கடவுள் இறங்கிருக்காரு. இயேசு. ஏய், உன்னை பார்த்தா பாவமா இருக்கியா? அப்படியா சார்? இந்த 10 ரூபா வச்சுக்கோ. பண்ணுவாங்க சார். ஆமென். ஆமீனா. பாத்தீங்களா, ஒரு கிட்னாப்பரை பார்த்து ஒரு கிளைண்ட் பாவம் சொல்லி 10 ரூபாய் கொடுத்து பண்ணு வாங்கி சொல்ல போறான். அந்த அளவுக்கு ஆகி போச்சுனா உங்க சாவ. வாங்க சார். வலது கால வச்சு வர சொல்லாம இருக்க. எப்படி இருக்கீங்க? வக்கீலே, ஜட்ஜி போன கடத்துறதுனால காசு வாங்குறது நீயா? நல்லா இருக்கியா? உள்ள இருந்தாலும் உங்க தொழில் நல்லா தானே சார் நடந்துட்டு இருக்கு. இப்போ என்ன உள்ள போக சொல்றீங்க? அடுத்த மாசம் வாயா. ஏஞ்சலினா, ஏய் ஏஞ்சலினா, ஏஞ்சலினா, where are you? கொஞ்சம் இரு வரேன். நான் எப்போ வந்தாலும் ஏஞ்சலினா வந்து ரிசீவ் பண்ணுவா. நான் அவளை பார்த்துட்டு வந்து பேசுறேன். ஏய் ஏஞ்சலினா, அப்ப அட இருன்றல்ல. ஆமா, இதுல சா வீட்ல டெட் பாடி கொச்ச மாதிரி திருதுன்னு முடிக்கிறீங்க. யோ, நீ போன மாதிரியே இருக்கயா? ஏய் ஏஞ்சல், அப்ப ஏஞ்சலினாவை யாரோ தூக்கிட்டாங்க அப்ப. ஏன் ஏஞ்சலினாவையா? ஆமா அப்ப. ஊர்ல இருக்க புள்ளைய நான் தூக்குறேன். ஏன் புள்ளைய ஒருத்த தூக்கிட்டானா? அவளை பார்க்க ஏஞ்சலினா உங்களை வந்து சாவி விட மாட்டேன். எங்க போன? நான் வந்த உடனே நாக்க தொகை போட்டு வருவீங்க. ஏண்டா உங்க கொண்டைக்கு கோகன் ஆயில் போடுறதுக்காக கோணி பையில கட்டி காசை வாங்கிட்டு போனீங்கல்ல? எப்படி ஏஞ்சல் கோட்டை விட்டீங்க? இவன் தானே நம்ம ஏஞ்சல் நம்ம கடைசியா கார்ல கூட்டி போனது. யாரா ஏஞ்சல் நான் தூக்குறது? அண்ணா யாரும் தெரியலண்ணா. டிராபிக் போலீஸ் மாதிரி வந்து காரோட சேர்த்து ஏஞ்சல் நான் தூக்கிட்டு போயிட்டானா. காரோடயா? டேய், இந்த ஊர்ல புள்ள பிடிக்கிறவன், நாய் பிடிக்கிறவன், பிக் பாக்கெட் அடிக்கிறவன், கேடி, ரவுடி, பொறுக்கி எல்லாரும் தூக்குறான். என் ஏஞ்சல் மேல கை வச்சவன் 24 மணி நேரத்துல கண்ணு முன்னாடி நிக்கணும். அவனை என் கையாலே கொல்லணும்டா. போங்க போங்கடா. எல்லாரையும் பிடிச்சாச்சு விசாரிச்சாச்சுண்ணே. உங்களை பத்தி தெரிஞ்சவன் எவனை ஏஞ்சல் தூக்கிருக்க வாய்ப்பு இல்லைண்ணே. உங்களை பத்தி தெரியாதவன் எவனை தூக்கிருக்கான். யார் அவன்? எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்கு. அந்த லடாக்காரன் ஏன் நான் இல்லைண்டா? அப்படி என்றால் நீயா? உனக்காக பணம் 2 லட்சம் கை காசை செலவு பண்ணி கிறுக்கமாக உட்கார்ந்திருக்கேன். மரியாதையா நீ உன் முதலாளியை காட்டணும். நான் உன்னை கொண்டு போய் அங்க விடணும். நான் விட்ட காசை உன் முதலாளிட்ட வாங்கணும். இது டார்கெட். புரியுதா? அண்ணே, தாசோட நாயை யாரும் தூக்கிட்டாங்களா? தாசோட நாயை தூக்கிட்டாங்களா? அவன் என்ன விட பயங்கரமான ஆளாச்சறான். என்ன சொன்னா? இல்ல, பயங்கரமான ஆளாச்சறான்னு சொன்னவனே. அது பேரு இந்த தாசோட நாயை காணாம போச்சுல. அந்த நாயோட போட்டோ ரவுடிங்க வாட்ஸ்அப்ல வந்துருக்குது. நான் பாரு. இந்த நாயை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இந்த செல்ஃபில இருக்கிற நம்ம குல்பீடா. ஐயோ, நீ மாத்தி தூக்குது தாசோட நாயா? அவ யாரு தெரியுமா? அவ உண்மையிலே வந்து ரவுடி. ஒரு மாதிரி நம்பி பிடிக்கிறாரு. அவ என்ன பண்ணுவா தெரியுமா? போட்டு தெரியல வந்து கிட்ட தந்திர பிடிச்சு வச்சுவானா. ஐயோ, நான் ஒரு முறை ஏன்டா அப்படி பதறீங்க, கடறீங்க, உதறீங்க? தாசி யாருன்னு நமக்கு தெரியும்டா. ஆனா நம்ம யாருன்னு தாசிக்கு தெரியாது. குறிப்பாவே கண்ணனா பட்டதே கிடையாது. இதான் அண்ணனோட ட்ரம் கார்டு. பப்ளு கிட்ட விட்ட அந்த 25 லட்சம் ரூபாய் காசை இந்த தாசி கிட்ட நான் வாங்கல. என் பேரு நாய் சகலடா, நாய் சகலடா, நாய் சகலடா. இருந்தாலும் எனக்கு பயமா இருக்குடா. எதுக்கு பயப்படுற? நாளைக்கு எந்த பிரச்சனையாலும் அண்ணனை ஃபேஸ் பண்ணுவாரா? அண்ணா இது பாருங்க, எந்த டீலாலும் நீங்க பாத்துங்க. ஆனா ஒண்ணு, நீங்க வாங்க போற 25 லட்சத்துல 10 லட்சத்தை நீங்க எடுத்துட்டு 5 லட்சத்தை கொடுத்தீங்கன்னா நாங்க ஜாலியா பிடிச்சுக்கோல. ஏண்டா பேஸ் பண்ண போறது நானு, கேஸ் பிடிக்க போறது நீங்களா? அது விடுங்க. இங்க பாருங்க, நீங்க 25 லட்சத்தை வாங்குவீங்கல, அப்ப அவன் நேர்ல உங்களை பாத்துட்டேனா? ஆமா, நான் போனா தானே நாங்க போன்லயே டீல் பண்ணடா. போன்லயே டேய், நான் ஒரு பக்கம் கொடுப்பேன், பணத்தை ஒரு பக்கம் வாங்க வேண்டாம். வாங்கிடுவியா? நின்னு வாங்க வேண்டாம். இது அடியா? அடங்கு. டேய், அடியா புடியா. தில்லு இருக்கவே மட்டும் நில்லு. பயப்படுறவன் பம்புறவன் பறந்து ஓடிடு. இனிமே உங்க பக்கம் வேணாம் நமக்கு. இவனாச்சே ஓடு, திரும்பி பக்கம் ஓடு. என்ன ஓடுறாங்க? ஆஹா, ரெடியா இருந்திருக்காங்க. உனக்கு கொடுத்துருக்கிற ஒரே வேலை எங்கிட்ட அடி வாங்குறது. அதுல உனக்கு அவ்வளவு சலி. நான் உன்னை எவ்வளவு சின்சியரா அடிக்கிறேன். அந்த சின்சியரா ஓட இல்ல. ஓய், நாயை பொறி கொட்டுறது நீதான். காயமா பார்த்தா உன்னதான் அடிக்கணும். அந்த அடி வாங்கிடுறாப்ல. பின்ன என்னையா, அண்ணனுக்கு எப்போலாம் கோவம் வருதோ அப்போலாம் அடிக்கிறதுக்கு தானே அவனுக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்காரு. வாங்குற சம்பளத்துக்கு வாங்கட்டீங்க அப்படியா? ஒண்ணா போய் ஃப்ரெஷ் ஆகிக்கோ. இதுக்கு ஆட்டோக்குள்ள போய் பேசுவோம். ஹலோ யாரு? தாசு, உன் நாயை நான் தான் கிட்னாப் பண்ணிருக்கேன். அப்புறம் ஃப்ரெஷ் ஆகலாம். வாட செல்ல மரியாதையா சொல்றேன். 25 லட்சம் ரூபாய் நான் கொடுத்துட்டு உன் நாயை வாங்கிட்டு போ. ஒண்ணு
இப்போ நான் என்ன பண்ணணும்? நான் சொல்ற இடத்துல 25 லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு ஒரு நாயை வாங்கிட்டு போ. ஏய் நீ இப்ப எங்க இருக்க? யோ நான் எங்க தான் உடைக்கறியா? நான் தூண்ல இருப்பேன், தூண்ல இருப்பேன், இருமுல இருப்பேன், கம்பல இருப்பேன், எல்லாத்துலயும் இருப்பேன். காசை கொடுத்து நாயை வாங்கிட்டு போறியா? தேவையில்லாம பேசிட்டு ஏடியா. ஐயா என்ன வண்டி மேல வண்டி போயிட்டு இருக்கு? டேய் யாரா லாரி மேல ஆட்டோ வந்து? நாங்கடா. ஏத்தனை முறை லாரிக்குள்ள தான் இருக்காங்களா? யார கேட்ட ஏத்தனை? யார கேக்கலாம்? சரி இப்ப வண்டி எங்க போயிட்டு இருக்கு? நீ யார்கிட்ட எவ்வளவு நேரம் போன்ல பேசிட்டு இருக்கியோ அவங்க கிட்ட தான் வண்டி போயிட்டு இருக்கு. எல்லா வண்டியே அத வண்டில போயிட்டு இருக்கு. அப்ப என்ன வண்டி சொல்றேன்? ரிட்டடா. போ ஒரே வேற நான் போய் தொலைங்க. யாரும் முச்ச மூதடி. ரொம்ப டீசன்ட்டா டீல் பண்றாங்க. கியோ 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 டீசன்ட்டானா? நான் டீசன்ட்டானா ஆளு என் கேங்ல நாலு ஃபுல். நான் சேகர் மட்டும் கூல். என் மூளை தான் என் கூல். அந்த வண்டபுள் அடி வாங்குறதுக்கு. ஏய் நீங்க எப்ப இங்க வந்தீங்க? உங்களை தூக்கத்துக்கு முன்னாடி எங்களை தூக்கி வந்தாங்களே. மண்டபத்துல உரிச்ச குடி மாதிரி இருக்கு. அட முறிய செடி மேல பிச்சு பிச்சு எடுக்கறானே. இங்க பாருங்க. பல்லெல்லாம் கையில புடி புடிங்க எடுக்கறானே. கையிலயா தடி அடிக்கறானே உங்கள. ஐயோ பாருங்க. டேய் எத்தனை மணி 100 ரூபாய் குடா. மாட்ட. டேய் வந்தே கட்டல. மாட்ட. டேய் 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 எல்லாம் ரெண்டு பேருக்கு சண்டை. அண்ணே நான் சொன்னேன் உங்களை இன்னைக்கு தூக்குவாங்கன்னு. இவன் சொன்னா உங்களை நாளைக்கு தான் தூக்குவாங்கன்னு. நான் சொன்ன மாதிரி நீங்க உங்களுக்கு தூக்கி வந்தாங்கல்ல. அப்ப நான் தான் ஜெயிச்சேன். எத்தனை மணி 100 ரூபாய் நீங்க வாங்கி கொடுங்க. ஏண்டா இவ்வளவு நொறுக்கி உங்களை உங்க கட்டியும் என் மேல பந்தயம் கேக்குது. யாரா? யார் அவன்? இவன் தான் எங்க கேங் லீடர். இருக்கிறதே 2 பேரு. அதுக்கு பேரு கேங், அதுக்கு இவன் லீடர். ஹலோ கேன் ஐ சிட்? தேங்க் யூ. ஐயோ அடக்க மாட்டானே. யூ சிட். எவ்வளவு அடி வாங்குனாலும் தின்ன மாட்டானே. நான் உங்ககிட்ட 3 கேள்வி கேட்பேன். அதுக்கு மட்டும் நீ கரெக்டா பதில் சொல்லிட்டா உங்களை நான் உயிரோட விட்டுறேன். புரிஞ்சிச்சு. எஸ் ப்ரொசீட். கேள்வி நம்பர் 1. முத்துமாரியம்மன் கோயில் வீதி. நம்பர் 10. ஒரு கருப்பு நாயை கடத்துனது நீதானே? டெஃபினெட்லி. கேள்வி நம்பர் 2. TN22 TT 1797. அந்த காரோட சேர்த்தான நாயும் கடத்தன? எக்ஸாக்ட்லி. கேள்வி நம்பர் என்ன ஜூஸ் வரல. வரேன் சார். டேய் எங்க? இல்ல ஜூஸ் கேட்டாரு. அவன் கேட்டா உங்களுக்கு ஈக்குவலா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு அவரும். அப்படி ஜூஸ் கேன்சல். நீங்க உட்காருங்க. ரொம்ப தேங்க்ஸ்டா. ஏண்டா அவன் போ நான் போறேன் உட்கார் நான் உட்கார்றேன் ரிட்டையர்ட் ஆகி உன்னை வேலைக்கு வச்சிருக்க மாதிரி எம்ஜி செல் பண்ணி 40 வருஷம் சர்வீஸ்ல ஒரு நாள் கூட கையை ஓடுது இல்லடா. ஒரு ஜூஸ் கேட்டு அநியாயமா அடி வாங்க வச்சிட்ட இல்லடா. அவனை வெளியே வாடா. தொண்டமுள்ள உடைக்கிறடா. டேய் இனிமேல் நீ வாழ்க்கையில எவங்கிட்ட ஜூஸ் கேட்க கூடாதா. கேள்வி நம்பர் 3. கார் எங்க தான கேட்க போறீங்க? கார்ல இந்த 10 கோடி ரூபாய் பணம் எங்க? What? 10 crores. What are you talking? Why are you not telling me people? Shit. 10 crores. 10 கோடி. Oh my god. டேய் ஃபீலிங்கா? ஃபீலிங் என்ன பண்ணனும்? எங்கடா 10 கோடி? எங்கடா 10 கோடி? ஓ 10 கோடி 10 கோடிடா. 10 கோடி எங்கடா? ஐயோ. டேய் எங்கடா? இங்க இருங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களோட வலி எனக்கு அதிகமா இருக்கு. ஆக்சுவலா பேசிக்கலா ஐயோ இவன் வேற ஜெனரலா இவனா பொதுவா நீங்களா? ஜெனரல் பொது ரெண்டு ஒண்ணுதான்டா. எங்கடா என் 10 கோடி? அதுங்க அண்ணா அந்த 10 கோடி எனக்கு தெரியாதுடா. இது வெறும் பாதி கிட்ட இங்க உங்களை ஏமாத்தி சுத்தி திஞ்சி இருக்குது. டேய் டேய் அப்ப கார் டிக்கில இந்த 10 கோடி எங்கன்னு உனக்கு தெரியாது? டிக்கிலியா? டேய் டிக்கிலியாடா. டிக்கிலியா? சார் என்னடா முதல்ல சொல்லடா சார். என்ன சார் போங்க சார். அட போ சார். இவன் வேற எப்ப பார்த்தாலும் மூஞ்சி இருக்கிற மாதிரியே. சார் ஒரு 2 லட்சம் கொடுங்க. 2 லட்சம். எதுக்கு 2 லட்சம்? சார் உங்க நாய் இருக்கல சார் நாய். அதுக்கு ஏசி போடுறது ஊசி போடுறது பெட் போடுறது புட்டு போடுறது செலவு பண்றது. அந்த காரை கொண்டு சேர்த்து அடமான வச்சு 2 லட்சம் வாங்கி செலவு பண்ணிருக்கா. இவன் என்ன பாத்தீங்கன்னா அந்த காரை கொண்டு கொடுத்து நான் பாட்டு போயிட்டே வரல. டேய் ஒரு 2 லட்சம் எடுத்து நான் கூட போங்க. கொடுத்துட்டு கார் எடுத்துட்டு வாங்க. போய் நான் போட்டுறேன். கெத்துன நீ. போடா சூப்பு. நீங்க வாங்க போவோம். அண்ணே அண்ணே நீங்க வாங்க நீங்களோ. இல்ல உங்களுக்கு ரேப் பண்ணுவாங்க எல்லாம். டேய் நீ எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உன்னை கூட்டி போ. நான் பாக்குறேன். இறங்கு. முதல்ல சொல்லிதான் வேலையை முடிச்சு கொடுத்துட்டு ஏன் வேலையை பார்த்துருப்பேன். ஏன் அப்படி போட்டு உயிரை வாங்குறீங்க? ஏன் ரிட்டர்ன் என்னையா கடை மூடி இருக்கு? என்ன கேட்டா? ஏப்பா தம்பி நீ வாப்பா. நான் உனக்கு தம்பியா? நீயாப்பா? நான் தான் எங்கயா சேட்டு கடையை மூடிட்டு நீ போயிட்டேன். கார் விட்டு போனல உன் கார் எடுத்துக்கிட்டு சேட்டு குடும்பத்தோட டெல்லி போயிட்டு ராஜஸ்தான் போயிட்டு பாகிஸ்தானும் போயிட்டு வரேன்னு சொன்னாரு. பின்ன என்னையா கொஞ்சம் சொன்ன மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? அப்படியே வண்டிக்கு டீசல் போடுங்க. அவன் சொன்ன ஊர்லாம் போயிட்டு அப்படியே பாகிஸ்தான் போய் அதிபரையும் பார்த்து சேட்டு படத்தை வாங்கிடுவோம். பாகிஸ்தானா? எங்களை வச்சு ஊரா டூர் போலான்னு பிளான் பண்றியா? ஏயா ரிட்டர்ன் இவனை விட்டு நம்ம பாகிஸ்தான் போயிட்டு வருமா? என் ஆளுங்களை பாகிஸ்தான் கூட்டியாம
ஏங்க பணம் வேணும்னா பாகிஸ்தான் ராஜஸ்தான் உஸ்பெகிஸ்தான் வரைக்கும் போய்தானே ஆகணும். டேய் இவன் என்ன டென்ஷன் பண்றான்டா. இவன் என்ன தொண்டை பண்றான்? என்னடாவே இவன் என்ன சொல்லிட்டு டேபிள்ல கையால அடிச்சு நோக்குறான். ஆமாண்ணே இவன் கோவத்தை பார்த்தா அடுத்து உங்க எலுமையை வந்து பார்த்தா நொறுக்கு போறான்னு நினைக்கிறேன். ஹலோ சார் இங்க வாங்க. அதாவது பனிஷ்மெண்ட் எல்லாம் பழசு. பரிகாரம் இருந்தா சொல்லி நான் செஞ்சு கொடுத்துட்டு போறேன். அண்ணே கோவப்படாதே அமைதியாண்ணே. அந்த வேலைக்கு வேணா இவனை வச்சுக்கலானே. கரெக்டா இருப்பானா? கரெக்டா இருப்பானே. ஆமாண்ணே. ரெடி பண்ணி ரூமுக்கு அனுப்பு. ஓகேண்ணே. நீ போன நான் ரெடி பண்ணிடுறேன். ஏய் என்ன அந்த வேலைக்கு தெரிய வருமா இந்த வேலைக்கு தெரிய வருமான்னு என்னைய கையை காட்டி சொல்லிட்டு இருக்க? எந்த வேலைக்கு? அதாவதுப்பா எங்க பாஸ் எப்பவெல்லாம் கோவப்படுறாரோ அப்பவெல்லாம் ஒருத்தனை போட்டு அட்டின்னு அடிச்சு நொறுக்கி அள்ளிடுவார். சரி அந்த வேலைக்காகவே ஒருத்தனை சம்பளம் கொடுத்து அடி வாங்குறதுக்கு வச்சிருந்தார். அவன் திடீர்னு போன வாரம் போயிட்டான். ஊருக்கு போயிட்டானா? செத்து போயிட்டாயா? செத்துட்டானா? ஆமா. செத்து வர்ற வரைக்கும் அந்த வேலைக்கு உன்னையே அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லி இருக்காரு. ஏப்பா தம்பிடா இனிமே உங்க அண்ணன் ஃபுல் பிஸி தான். ஓகேவா? வா போலாம். போப்பா போ போ. எங்க அண்ணா சிரிச்ச மூஞ்சி பாத்தியா? மொரச்ச மூஞ்சிடா. எங்க அண்ணா எவ்வளவு அடிச்சாலும் தாங்க தெரியுமா? இடியாமிண்டா. இந்த இடத்துல இந்த வசனமா? ரைட்டா. கை ஊதுதே. வந்தா ஊர்கா போலாம். போ போ உள்ள போய் அண்ணனை உற்சாகப்படுத்து. போ போ போயா. அண்ணே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் வெளியில வெயிட் பண்றேன். நான் இவ்வளவு சொல்லி நீ திறந்தல. என்னை அடிக்கிறதுலயே குறியா இருக்க. இனிமேல் உன்னை யாராலும் நிறுத்த முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன். நீ எவ்வளவு அடிச்சாலும் நான் உன்னை திருப்பி அடிப்பேன் மட்டும் எதிர்பார்க்கறேன். கனவுல நடக்க. பொசிஷன்ல வந்து நில்லு. புரிஞ்சுக்கிட்டா சத்தம். ஆளே காணோம். இந்த பக்கம் தான போனாரு. எல்லாம் வாய் வா போயிடுச்சு. யார பார்த்தேற? எங்க அண்ணா ஒருத்தர் உள்ள போனாரு. இன்னும் வரல. அதான் தேடுகிறேன். டேய் வெண்ணே நான் தாண்டா வந்தேன். அண்ணா என்ன பாக்கிறதுக்கு குதிப்புல கமலாத மாதிரி ஆயிட்டீங்க? என்ன பார்த்தோம்? இல்லனே இப்போ நீங்க பாக்கிறதுக்கு குதிப்புல கமலாத மாதிரி இருக்கீங்க. இவ்வளவு ரத்த கடலையும் ஒரு மகா கலைஞரை என்னோட ஒப்பிட்டு பேசுற பத்தியா? அந்த ஒரு வார்த்தை தாண்டா மனசுக்கு மயில் இறகையில மருந்து போட்ட மாதிரியே இருக்கு. மருந்து போட்ட மாதிரி இருக்கு. அது சரிடா. அண்ணன் உள்ள என்ட்ரி ஆகும்போது என்னைய கேங்கு லீடர் நான் சொன்னேன். அவன் கேங்குக்கு அவன் லீடர்னா நம்ம கேங்குக்கு நீ தான் லீடர். அதான் சொன்னேன். அடே அப்படி எல்லாம் அவசரப்பட்டு பொசுக்குன்னு சொல்லக்கூடாதுப்பா. திடீர்னு அவருக்கு எனக்கு கை கலப்பாயிருக்கு. அப்ப அவனை நீங்க அடிச்சீங்களா? இப்ப யார் அடிச்சாங்கறா? இல்லனே அவனை நான் பார்த்தேன். அவன் ஃப்ரெஷ்ஷா இல்ல போனா. அடே அவன் பிரசாத் தான் காட்டிக்க மாட்டான். அவன் வாங்கினது உள்காயம்ல. சரி இப்ப சேட்டு பணத்தோட எஸ்கேப் ஆயிட்டான் போல இருக்கு. அவன் திரும்பி வர மாதிரி தெரியல. ஆகையினால அண்ணன் ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் ஒன்னு போட்டிருக்காரு. ஓடாம வாடா சொல்றத கேளு. இப்ப பணம் நம்ம கிட்ட தான் இருக்குன்னு ஒரு பிட்ட போட்டு உங்க எல்லாரையும் காப்பாத்தி இங்க இருந்து கூட்டி போறது ரெடி ஆயிட்டேன். இது சயின்ஸ் தெரிஞ்சுக்க. இதெல்லாம் நடக்குமா? இந்த மாதிரி டவுட்டாவே இருக்க. உன்னை டவுட்லயே பெற்றிருக்காங்க. அண்ணன் நம்புடா. ஹாய் ஹவ் ஆர் யூ? கையை உடைக்காம விட்டு தப்பா போச்சு. இவ்வளவு அடி வாங்கி ஒரு சைடுல நீ மாத்திக்க மாட்டேல்ல? சும்மாடா. உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். என் பணம் 10 கோடி எங்க இருக்கு? இருக்கு. ஏன்டா இவ்வளவு நாள் உன்னை புரட்டி அடிச்சு கேட்ட இல்லன்னு சொன்னப்ப இருக்கு. சண்டை போடுறது இருக்குங்க. அதான் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. உள்ள குண்டா இருக்கா? குண்டை இங்க தான் இருக்கு. டேய் அவன் பல்ல பிடிக்கிட்டு பாத்து எடுத்துவாங்க. தம்பி ஒரு சேர் எடுத்து போடுப்பாங்க. போட மாட்டாங்களோ? ஏனே நல்லா எங்களை பின்னி எடுக்கறாங்கல்ல. இது பாரு. டேய் நீ வேலை போகும்போது மேட்டா ரவுண்ட் ஆக்கி ஒரு சேர் கிட்ட போட மாட்டீங்க. 10 கோடி கேட்டு திமிரு. வந்துட்டால 10 கோடி வாங்கி கொடு. இருங்க இதுக்கிட்ட கொஞ்சமா திங்கனுங்கிறது. பாக்கெட் வைக்கடா தின்னு படாத பாடு வரலடா. சரி கொடுத்துருவோம். அடே கொண்டு போயா. அந்த 10 கோடி இருக்குல்ல அத சாப்பிட்டு கொடுத்துரு. என்ன 10 கோடி? புரிஞ்சுக்கடா. அந்த 10 கோடி கார் அந்த 10 கோடியை கொடுத்துரு. ஏனே கண்ணெல்லாம் அடிக்குற? டேய் கண்ண அடிக்குற. டேய் கண்ணற. அடியா சுட்டன் வை 2 மண்டை தாண்டி வர. பாத்தியா? எங்க அண்ணன் யாரே இல்ல. ஏஜா விக்ரமோட கத்தி பிரதரா. எப்படி துடா தெரியுமா உங்களுக்கு? சுட தெரியுமானே? அதான்டா தெரியாது. அப்புறம் ஒரு குத்து மாதிரி சுடுவோம். டிக்கெட் வச்சிட்டு. பாத்தீங்களா எல்லாம் கையில போடுங்க. தப்பு. இனிமேல் உனக்கு எப்படி கிடைக்கும் கப்பு? என்ன துபாய் கேட்கச்சா? சும்மா வந்து பேரலாம். நெஜமா சொல்லுவேன். பெரிய சான்ஸ் கொண்டாங்க உங்களுக்கு. அட சும்மாடா. செவனே நீ கால வாங்கிட்டு கடத்துக்குள்ள சுட வச்சு நீடா. சுட்டலாம் சுட்ட. வேற எங்க சுட வேண்டியதானே? அது மட்டும் சுடுவேன். நான் என்னடா குறி பார்த்தாடா சுட்டே. குத்து மதி பார்த்தாடா சுட்டே. குத்து மதி பார்த்தானே. ஏண்டா இப்ப அவன் இருப்பானா செத்து போறடா. அண்ணே அவன் செத்தானா அவன் ஆளுங்க ஒண்ணு சும்மா விட மாட்டாங்க. அவன் பொழைச்சானா அவனே ஒண்ணு சும்மா விட மாட்டான். எப்படி இருந்தாலும் அவனை தேடி வந்து கொல்லுவான்ல. ஏண்டா ஒண்ணு என்ன தனியா பிரிச்சு நீங்க மட்டும் தப்பிக்க பாக்குறீங்களே இது நியாயமாடா? சுட்டது நீதானே?
சுட வச்சது நீங்க தானே அது நமக்கு தெரியும் அவனுக்கு தெரியுமா அண்ணே பேசாம ஆஸ்பத்திரி போய் அவங்கிட்டே கொண்டு போய் கேட்கலான்னு என்னடா சொன்னேன் தெரியுமா அந்த தரல பாரு கண்ணடிச்சத காட்டி கொடுத்தது இல்லாம கூட்டி போய் கொல்ல வர பாக்குறேன் இன்னைக்கு ஒண்ணே பண்ணு கொல்ல ஓடி புள்ள மாதிரி அப்புறம் கவுதி நதிக்காத வாங்க நடக்கத பாப்போம் அழுகுறேன் நேர்ல வாடா அந்த கோழி நான் முடிவு பண்ணிட்டேன் சொல்லுங்க பேசாம ஒரு 6 மாசம் கேரளா காட்டுல போய் டவுன்லாம் முடிவு பண்ணிட்டேன் ஆமாண்ணே கேரளா போயிடலானே நீங்க வர இங்க இருக்கிற நாயோட கேரளா நாய் ரொம்ப ஸ்பெஷல் நல்ல வேலை நாயை கடத்து சொல்லி நல்லா இருந்த என் பேரனை நாய் திருட வச்சு நாய் கடத்த பாக்குறியா நாதாரி இல்லனா மட்டும் உன் பேரனை கூகுள் பே ஆயிடுவானா டேய் சொன்னாலும் சொல்லாட்டாலும் அந்த காலத்துல அந்த பைரவர் அருளால ராஜா மாதிரி இந்த குடும்பம்டா நாங்க அம்மாச்சி நீ வேற அதையே சொல்லிட்டு இருக்க சும்மா அது ஏதோ சொல்ல வருது நீ ஏதாவது ஒரு ஃபிளாஷ்பேக் வச்சிருப்பல அது சொல்லி தொலை சொல்றேன்டா சொல்றேன் நாய் வந்த நேரம் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்பதான் நாயை பார்த்துக்க ஒரு வேலைக்காரன் வந்தான் ஐயா யார் பாடி வீட்டு வேலைக்காக மேனேஜர் ராமசாமி வந்தாரியா அப்படியா இருந்த வரேன் உன்னை வர சொன்னதே வீட்டு வேலைக்காக இல்ல எங்க பைரவரை பாத்துக்கிறதுக்காக இந்த பைரவர் எனக்கு இன்னொரு குழந்தை மாதிரி இவனை சாப்பிட வைக்கிறது குளிப்பாட்டுறது தூங்க வைக்கிறது எல்லாம் இனிமே ஒவ்வொரு பைரவரை தூங்க வச்சுட்டு ரூம் சாவியை ஏன் கொண்டாந்து கொடுத்துரும் சரிங்க இந்தா அவனும் நம்ம பைரவரை நல்லா பாத்துட்டு நம்ம குடும்பத்துல ஒருத்தனா இருந்து உங்க அப்பாவோட நம்பிக்கைக்கு உரியவனா மாறினான் சார் ரெடி சார் தம்பி ஒரு நிமிஷம் ஏய் மேகனதா வாயா வந்து போட்டோ இல்லையா ஸ்மைல் ப்ளீஸ் ஐயா பைரவரை தூங்க வச்சிட்டேன் இந்தாங்க சாவி டேய் ஐயா கொடுங்க ஐயா இந்தாங்க ஐயா கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க உங்க பொண்டாட்டி பிள்ளைங்கள விட அந்த நாயை நல்லா பாத்துக்கிறீங்க அப்படி என்ன அந்த நாய் மேல உங்களுக்கு அவ்வளவு பாசம் என் பைரவர் சாதாரண நாய் இல்லடா அபூர்வமான நேரத்தில் பிறந்த ஒரு அதிர்ஷ்டமான ஜீவன் ஒரு சித்தர் பைரவர் கோயில எனக்கு பரிசா கொடுத்தது அது இருக்கிற இடத்துல செல்வமும் செழிப்பும் வெளியிட்டே இருக்கும் அவன் வந்த நேரம் தான் எனக்கு இவ்வளவு ஆசை அந்தஸ்தும் கிடைச்சது அவன் என்கிட்ட இருக்கிறவரை எவனும் என்னை அசைக்க முடியாது என்ன ஐயோ பைரவா நம்ம பைரவரை திருடிட்டு வேலைக்காரன் ஓடி போயிட்டான் அதை தேடி போன உங்க அப்பா கடைசி வரைக்கும் வீடு திரும்பவே இல்லை அதே கவலை இல்லை உங்க அம்மாவும் உசுர விட்டுட்டான் அதுக்கப்புறம் நான் அவனை கூட்டிட்டு பட்டணத்துக்கு வந்து படாத பாடுபட்டு வளர்த்து ஆளாக்கினேன் நாயை பறி கொடுத்ததுல இருந்து நம்ம குடும்பம் இப்படி ஆயிடுச்சு சேகர் அது நம்ம நாயடா அது உன்னோட நாயடா நம்ம நாயை திருடிட்டு அவன் கோடி சொன்னா வாழ்ந்துட்டு இருக்கான் இப்ப அந்த நாய் உங்ககிட்ட வந்தா நீ ராஜா மாதிரி வாழ்வேடா ராஜா மாதிரி வாழ்வே ஒரு நாய்க்கு எவ்வளவு பெரிய கதை இப்ப நம்ம நாய் எங்க இருக்கு நாய் ஹைதராபாத்ல லாலா பேலஸா லாலா பேலஸ் Yeah, getting busy in the place to be. Yeah, getting busy in the place to be. Come on, come on, come on, come on, come on. Yo, yo, what do we do? We'll come around and we funk with a funk ill crew like this. Come on, come on, come on, come on, come on. Check the rhythm, check the flow. Check the center, check the dough. Check the rhythm, check the flow. We're coming through the window, yo. Come on, 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 come on. இது வரைக்கும் நம்ம கை வச்சதெல்லாம் ஊர்ல இருக்க நாயத்தான் இப்ப நம்ம கைப்பற்ற போது என்னோட சொந்த நாய் இது சயின்ஸ் டேய் இதாண்டா பேலஸ் லாலா பேலஸ் இதுக்குள்ளதான் நம்ம லக்கி டாக் இருக்கு அத போய் நம்ம தூக்குறோம் தூக்குறேன் ஏன்னா பீலால விடுற என்னடா லாலாங்க நீ பீலாங்கற என்ன இவ்வளவு செக்யூரிட்டி தாண்டி நான் தூக்கிடுவியா ஏதா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும்னு அடிக்கடி நீ தான் சொல்லிருக்க பிளான் பண்றத ஒழுங்கா பண்ணணும் சொல்லிருக்கடா மணி பிரசாயா ஒரு நாள் முடியற காரியமான இது மாம்சே இதுக்கெல்லாம் ரூம் போட்டு பிளான் பண்ணணும் ஆமா உங்க அப்பா ஏகேம்ல லட்சக்கணக்கில் பணம் போட்டுருக்கான் அந்த பணத்தை எடுத்து ரூம் போட்டு பிளான் பண்ணணும் போடி பிளான் பண்றத போ ஓகே நான்சென்ஸ் அந்த நாய் சேகர் நாய் கிட்ட பண்ணிருக்கான் ஏன் அவன் மேல இன்னும் ஆக்ஷன் எடுக்காம இருக்கீங்க நாம நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண டாக்டர் டாப்பர் கிடையாது சார் இது வரைக்கும் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் 30 நாயை தூக்கிட்டான் சார் நம்ம பக்கத்துல நாய்களே இல்லாம நாங்க நாய் படாத பாடுபட்டு இருக்கோம் சார் இப்போ என்ன பண்ண போறீங்க இப்போ அந்த நாய் சேகர் ஐரோப்பாத்துல இருக்கதா எனக்கு ரகசிய தகவல் இருக்கு சார் ஆபரேஷன் நாய் சேகர்ன்ற பேர்ல 3 பேர் கொண்ட தனி குழு ஒன்னு அமைச்சிருக்கேன் சார் நீங்க ஒரு வாரம் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா அவன் கோழி கிட்ட மாதிரி அமைக்கிறோம் சார் ஓகே ப்ரொசீட்
அண்ணா ஹைதராபாத்ல நமக்கு யாரையுமே தெரியாது. இப்ப என்னன்னா பண்றது? உனக்கு ஒண்ணா யாருமே தெரியாம இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்கான் தெரியுமா? ஆமாண்ணே. எங்க ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். அவன் எங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல எக்ஸிகியூட்டிவ் மேனேஜரா வேலை பார்க்கறானே. ஓஹோ. அண்ணா டீனா. அண்ணா அவன் மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறானே. அவன் எப்போ சென்னைக்கு வந்தாலும் எப்படா நீ ஹைதராபாத்துக்கு வருவ, நீ எப்படா என் ஹோட்டல்ல வந்து தங்குவ, நீ எப்படா என் ஹோட்டல்ல வந்து சாப்பிடுவ அப்படின்னு ஒரே தொல்லை பண்ணுவானே. இப்போ மட்டும் ஹைதராபாத்துக்கு வந்து அவனுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன். அவன் ரொம்ப சந்தோஷப்படுவானே. அவனை மட்டும் பார்த்துட்டோம்னா அவன் ஹோட்டல்லயே சாப்பிட்டுக்கலாம், அவன் ஹோட்டல்லயே தங்கிக்கலாம். அவன் ட்ரெஸ் வந்து நான் தூக்கத்துக்கு பிளான் பண்ணுவான். அப்போ செய்டா ஒரே ஒரு போன போட்டு ரூமுக்கு ஏற போடா. என்ன வேலை பார்க்கற? என்ன வேலை பார்க்கற? எரும மாட்டு பையலே. ஒரு கஸ்டமர் வந்து பேசிட்டு நீ பாட்டு உள்ள உளப்பற, கேட்காம கைய தூக்குற, டக்க உடைக்கிற. ஏடி சார் நான் பாட்டுக்கு கௌரவமா எச்ச பிளேட் எடுக்கிறதும் டேபிள் தொடிக்கிறதும் படிச்சேன் நானு. எதுக்கு நினைக்கிறீங்க? டேய் இந்தா இந்தா வேற ஒருல போய் சாப்பிடுவான். இவன் கையால சாப்பிடுற காரணமே தான் அவன் எந்தி. மச்சான் மாமா 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 என்ன டேபிள் தொடைக்கிற போய் நீ மச்சாங்கற மாமாங்கற? அண்ணே நான் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னேன்ல அவன் தான் அவன். அப்ப 5 ஸ்டார் ஹோட்டல் இதாங்க 5 ஸ்டார் ஹோட்டல். ஏங்க போர்ட பாக்கல நீங்க? அங்க பாருங்க 1 2 3 4 5 5 ஸ்டார் ஹோட்டல். டேய் பிளாட் பாத்துல கடை வச்சு கூட தப்புலடா. ஆனா இதுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் பேர் வச்ச பத்தியா? அது ஷார்ட் பீஸ்ல எழுதி போட்டு பாரு. ஒண்ணே டேய் ஒண்ணே இல்லடா. ஒண்ணே தடா போலாம். மக்கு பேர் வந்து இந்த ஜாக்கி என்ன போடா சிவனா நீ? இல்ல என்ன டேய் இவன் நான் உன்னை பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருந்தேன். சரி உன்னை நம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டமே. இப்போ நாங்க எங்கடா தங்குது? எங்கடா தூங்குது? ஏண்டா முட்டகனா இவ்ளோ பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல வந்து பேசுற பேச்சறாது. இந்த டேபிள்லயே சாப்பிடுறோம், இந்த டேபிள்ல படுத்துறோம். டேய் நம்ம எங்க வா படுத்துறடா? எங்க ஓனர் எங்க தங்குவாரு? ஓனரா? ஆமா. அது யாரா அது? நான் உட்கார்ந்துக்கறேன். இவனா? இவனா? என்னடா? சரி ஓஞ்சி போ. டேய் உன் ஓனரை என் ஓனர் கூட படுத்து சொல்லு. அப்பா ரொம்ப சந்தோஷம்டா. எங்களை காப்பாத்திட்ட. ஆமா உங்க ஓனர் பங்களா எங்க இருக்குது? பங்களா? அதோ படுத்துக்கிற மாதிரி பிளாட்ஃபார்ம்ல சிங்கிளா. அண்ணா இவன் ஓனரா? என்னடா கிழிஞ்ச பேனர் மாதிரி இருக்கான்? அட அது ஒண்ணே இல்ல ஓனரே. எப்பவுமே அவன் பொண்டாட்டி கூட தான் படுப்பான். நேத்து நைட் ஒரு சொறி நாய் வந்து பக்கத்துல படுத்து இருக்குது. பொண்டாட்டி நினைச்சு கடுமையா கால தூக்கி போட்டான். அது கொடுமையா குதிரை தள்ளிச்சு. அவ்வளவுதான் நீங்க போய் படுத்துங்க. ஓனரே இவரும் ஓனர் தான். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இவரையும் பக்கத்துல படுக்க வச்சுங்களேன். பாக்க பாவமா இருக்கு. ரெடி தான். ரெடி. ஆசை கூப்பிடல போகும்போதாலி நீ இறங்க. உன்னை தொங்க விட்டு உன் தோலை வச்சு கசாப்பு கல்ல வைக்கல 5 ஸ்டார் ஹோட்டல்ல. அட கேக்குனே. என்ன சஞ்சய்? என்ன இந்த சர்ப்ரைஸ் விசிட்? ஒண்ணு இல்ல பிசினஸ் விஷயமா ஹைதராபாத்ல ஒரு மீட்டிங். அப்படியே உன்ன பாத்துட்டு போலாம்னு வந்தேன். ஹாய் குட் ஹவ் ஆர் யூ? குட். சஞ்சய் இன்னைக்கு நம்மளோட டின்னர் சாப்பிட தான் போறாரு. ஓகே டார்லிங். வா. இன்னும் இவ்வளவு நீ கல்யாணம் பண்ணலையா? கல்யாணமா? ஐயோ அதுக்கு எனக்கு ஆகாதுப்பா. நீ வா. இவங்க மேனேஜர்ஸ் மிஸ்டர் விஜயன், மிஸ்டர் முருகன். வெல்கம் சார். குட் மார்னிங். இவங்க ரெண்டு பேரும் சீஃப் செக்யூரிட்டி. ஒரு நிமிஷம் 1 மினிட் மேக்ஸ். எதுக்கு பேலஸ் சுத்தி டைட் செக்யூரிட்டி பாடிகார்ட்ஸ்? உனக்கு எவ்வளவு செக்யூரிட்டிஸ் தேவையா? இந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் எனக்கு இல்ல, என் ஜாக்கிக்கு. ஜாக்கியா? ஆமா. வா காட்டுறேன். இவங்க தான் ஜாக்கியோட ட்ரெயினர்ஸ். இதெல்லாம் ஜாக்கிக்காக? ஏய் என்ன அப்படி சொல்ற? ஜாக்கி தான் என் லக். அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பேரு புகழ் இமேஜ் பணம் எல்லாமே. ஜாக்கி பார்க்கலாம் வா. வெளியில இருந்து யாரும் உள்ள வந்து என் ஜாக்கியை தூக்க முடியாது. அதுக்கு தான் இவ்வளவு ப்ரொடெக்ஷன். வெளிய இருந்து வந்து யாரும் தூக்க முடியாது. சரி உள்ளே இருக்கிறவங்க யாராவது தூக்கிட்டா ட்ரை பண்ணி பாரு. ஜஸ்ட் ட்ரை. ஏய் ஜஸ்ட் செக்கிங் மா. ஒண்ணு இல்ல. நீங்க போங்க. ஓகே. டீம் வா. கம் திஸ் சைடு. Please enter password. Password accepted. Access granted. Yes. இதான் ஜாக்கி. வாழ்ந்தாவும் ஜாக்கி மாதிரி வாழணும்டா. இவ்வளோ டெக்னாலஜியை தாண்டி யாராவது என் ஜாக்கியை திருடணும்னு நினைச்சா அவன் என்னை விட மாஸ்டர் பிளான் போடணும். குட் மார்னிங் சார். ரிப்போர்ட்டிங் தங்கதுரை. ரிப்போர்ட்டிங் சிங்கதுரை. கார் ரெடியா? நீங்க கொடுத்த காசுல பல பல பக்கால ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் சார். நைஸ் சார் ஆரம்பிக்கலாமா? இமிடியேட்டா. ஓபன் தி டோர். என்னடா கதவு கையோட விட்டு? சார் அவசரப்பட்டு கதவு கையோட சொல்லுங்க. அப்புறம் நாங்களே சர்வீஸ் பண்ணி இப்பதான் கொண்டு வந்தோம். இப்பதான் சர்வீஸ் பண்ணிடலாம். சார் ஒரு கதவு திறக்காம உள்ள போறியாடா? எப்போ உள்ள போறீங்க? நான் பண்றேன் பாத்து வாங்க. இப்போ யாரா புத்துக்குள்ள பாம்பு போட மாட்டீங்க? ஏய் சார் இப்படி தான் உள்ள வரணும் வாங்க. ஏய் அவன் உள்ள போய்வாடா. ஏன் உடம்பு நான் எப்படி போறது? மிஸ்டர் நைஸ் சார் மனசுல வச்சுக்கிட்டே இருங்க சார். மனசுல வச்சுக்கடா. அவன பிடிக்கிறதுக்கு இந்த காரணடா. காவாக்குள்ள போவேன். இப்ப பாரு. டேய் சேகரே. நான் சார் எரிப்புல எருமாடு மாட்ட மாதிரி மாட்டீங்க. புடிச்சு இழுத்து புடிச்சு வைத்த உள்ள தள்ளுங்க சார். நீ சப்புறாதே. அப்பா. வா. கூல். என்ன பட்டியா? இங்க பாரு. இந்த மாதிரி நல்ல காரியத்துக்கு போகும்போது நான் கூதாளம் கோயில்ல சாமி கும்பிட்டா போவேன். அந்த கோயில் வந்து கொஞ்சம் ஓர மாதிரி பாத்தியா? என்னடா வடி நிறுத்துமா? அத முன்னே சொல்ல மாட்டீங்களா? டேய் போடா. இந்த டோர் வந்துச்சு. எங்கடா போறாம? துபாய் டூர் போறா. எங்கடா போறா? ஏய் எங்கடா போறீங்க கல்லறியா? டேய் கை காசை போட்டு மிஸ் ஆபரேஷன் ஆரம்பிச்சுட்டா. அத கல்ல தூக்கி போட்டு. டேய் என்னடா போற? சார் வண்டில பிரேக் கொஞ்சம் வீக் சார். ஆனா கல்ல வச்சு முட்டு குத்தேன். முட்டு குடுத்தியா? ஏடா பிரேக்கே பிடிக்கல இதெல்லாம் ஒரு வண்டியா? பிரேக் தான் சார் வீக். ஆனா டயர் நானோ டயர் மாதிரி இருக்கும். அண்ணே ஏன் இப்ப பார்த்தா சயின்டிஸ்ட் யோசிச்சுட்டே இருக்க? ஒண்ணு இல்லடா. மாம்ஸ் நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? எனக்கு படுக்க இடம் இல்ல. இந்த இடமே எனக்கு செட் ஆகல. ஊருக்கு போனாலாச்சும் அம்மாச்சியாவது பாத்துப்பேன். நீங்க எப்படியாச்சும் சமாளிப்பீங்க. அதனால நீங்க வந்த காரியத்தை வெற்றிகரமா முடிச்சு திருப்பி வாங்க. அதான் கரெக்ட். அம்சூடு அப்படிங்கற. ஏய் போன்ல மாட்டல தவு பணி செய்றா டோங்கன கொடுத்தா. சரி
இந்த பணத்தை வச்சுக்க. டா எப்படி அண்ணே என்னடா அதோ வரேன் பாருண்ணே. யாரு அவன் தானே அவன். எவன்? அட அந்த பேலஸ்ல வேலை செய்யற வேலைக்காரன் அவன். பேலஸ்ல வேலை செய்யறானா? டேய் இவனை ஃபாலோ பண்ணி போனா தான் சரியா வரும். இவன் தான் பேலஸோட ஏய் எங்க கடையை பாத்துக்கோ இதோ வந்துறோம். ஐயா குடிக்க வந்ததுல என்ன அப்படி குமிரி குமிரி வந்துட்டு இருக்க? பீரா பிராண்டியா? பிராண்டி சார். டேய் தம்பி பிராண்டி கொண்டா. ஆமா உன் பேர் என்ன? என்ன ராவன்னு சொல்லும். மங்கி ராவன்னு கூப்பிடு. பொருத்தமா வையா. ராவனா ராவா தான் குடிக்கணும். அப்படியே குடிச்சிட்டு மனசு விட்டு பேசு. சரிங்க. இப்ப சொல்லியா என்ன நடந்துச்சு? நீ எங்க வேலை பாக்குற? லாலா பேலஸ்ல நாய் கிளியன்றக நான் வேலை செய்யறேன். சரி அந்த நாய் பேரு ஜாக்கி. நாங்க எல்லாம் ஜாக்கி சார் கூப்பிடுவோம். சரி இன்னைக்கு வாய் தவறி நான் என்ன சொன்னா சார், அதுக்கு முதல்ல என்ன கண்ணா என்ன அடிச்சு, ஐயோ அது மட்டும் இல்ல சார், மண்டில அடிச்சு புண்ணாக்கிட்டா சார். என்ன பாலமாலமா பிறந்திருக்கு? புடியா ஜாலியா புடியா. புண்ணு கொஞ்சம் ஊத்தியா. எரிச்சல் அடங்கும். இப்ப சொல்லுங்க முதலாளி பத்தி. முதல்ல ஒரு கிரிமினல், அவரை நான் கொல்ல போறேன். அவர் கையை காலும் எட்டி ப்ரை பண்ணி அவர் நாய்க்கு இறையா போட போறேன். ஏன் அப்படி டென்ஷன் ஆகுற? உன் முதலாளி அவள குடும்பக்காரனா? ஆமா சார், அவரு தங்கத்துக்கு கண்டு தெரியாத மாப்பிளைக்கு கட்டி வைக்க பாக்குறா சார். ஓ ஏன் அந்த பொண்ணு கண்ணு தெரியாதா? நல்லா தெரியும் சார். யாரோ ஒரு ஜோசிக்காரர் சொன்னார் சொல்லி அவர் பேசி கேட்டுக்கிட்டு இப்படி பண்றா சார். ஓஹோ நாளைக்கு கூட கண்ணு தெரியாத மாப்பிளை 4-5 பேரும் என்ட்ரிக்கு வரா சார். எந்திரிச்சு வர்றாங்களா? ஓ இன்ட்ரிக்கு வர்றாங்களா? ஆமா சார். இங்க பாருங்க, உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஜாதகப்படி எனக்கு ஒரு தோஷம் இருக்கு. எனக்கு முதல்ல தாலி கட்டுறவன் உயிரோட இருக்க மாட்டோம், 2வது தாலி கட்டுறவன் தான் நிலைப்பான். அதனாலதான் எங்க அண்ணன் முதல் தாலி கட்ட கண்ணு தெரியாத உங்களை எல்லாம் வர சொல்லிருக்கான். என்னது முதல் தாலி கட்டுறவன் செத்து போயிடுவானா? ஐயோ நான் வரேன். முதல் தாலியை பக்கத்துல இருக்கவன கட்ட சொல்லு, 2வது தாலியை நீ கட்டன்னு சொல்லி கேளு. ரொம்ப தேங்க்ஸ் சார். மேடம் ஒண்ணு பண்ணுங்க மேடம், முதல் தாலி வேணா பக்கத்துல இருக்கவன கட்ட சொல்லுங்க, 2வது தாலி நான் கட்டிடுறேன். ஏண்டா முதல் தாலி கட்டி நான் சாகணும், நீ மட்டும் வாழணுமாடா? நீ செத்தாடா. டேய் நான் போலீஸ் ரோட் போய் சாக வேண்டியது. நான் தான் கட்டுவேன். டேய் நீ எப்படி பண்ணி பாக்குற? சாரி நான் கட்டுவேன். என்ன வர பாத்துக்கற? நீ எப்ப உயிரோட போறடா நினைச்ச கேட்டியா? கல்யாணத்தை நிறுத்திடா. நல்ல வேளை ஒரு வழியா கிரவுட கலச்சு விட்டாச்சு. இவன் விட்டு சட்டையை கட்டிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை அவன் நம்மள கொண்டு நம்ம பண்ணு பழிய போட்டுவானோ? ஹலோ மிஸ்டர், என்னங்க உனக்கு மட்டும் என்ன தனியா சொல்லணுமா? என்ன சொன்னீங்க மேடம்? முதல்ல இந்த கண்ணாடி கழட்டு. சரிங்க. நல்ல வேளை சட்டையை கலட்ட சொல்லல. என் கழுத்துல முதல் தாலி கட்டுறவன் உயிரோட இருக்க மாட்டான்னு சொன்னேன், புரியல? புரியுதுங்க. என்னால ஒரு பொண்ணு வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம் தானங்க. அப்போ நீ போக போறது இல்ல. எங்க உங்க அண்ணே வர சொல்லி விளம்பரம் பண்றாரு, நீங்க போ சொல்லி விரட்டுறீங்க. இப்படி ஆளாலும் கொலை பண்ணினா என்ன அர்த்தம்? ஏற்கனவே எனக்கு 2 கண்ணும் தெரியாது, இப்ப 3ஐயும் குழம்பி லூஸ் ஆயிட்டா நான் எங்க போவேன்? என் நிலைமை கொஞ்சம் பாருங்க மேடம். உன் பேர் என்ன? என் பேருங்க திடீர்னு கேட்டோம்னா மறந்து போச்சு. ஜேம்ஸுங்க. ஜேம்ஸ். நல்லா இருக்காங்க. கண்ணு தெரியலனாலும் காரியமா தான் ரொம்ப பேசுறேன். தேங்க்ஸ்ங்க. இரு. இருண்டு போறாளே. முதலாளம்மா మొగలాయరమ్మవా? முதலாளம்மா முதலாளி அம்மாவை தான் మొగలాయరమ్మங்கறானா? காபி తీసుకొచ్చాను. அட நம்ம மங்கிராவ். நீயா? మొగలాయమ్మ போயிட்டாங்க. அந்த காப்பியை என்கிட்ட கொடு. ஏய் நீ எதுக்கு இங்க வந்தா? நான் மாப்பிள்ளை செலக்ஷனுக்கு வந்த குருடே. நேத்து நல்லா கண்ணு தெரிஞ்சிச்சே, இன்னைக்கு என்ன கண்ணு தெரியாம மாதிரி வந்திருக்கு? நேத்து தெரிஞ்சிச்சு, இன்னைக்கு தெரியாத மாதிரி நான் நடிக்கேன். முதலாளி கிட்ட சொல்லி பொண்ணு என்ன பண்ற பாரு. ஏய் மங்கிராவ். என்ன நீ நடிச்ச படம் இதுல ஓடுது பாரு. முதலாளி கிரிமினல், அவரை நான் கொல்ல போறேன். அம்மா ஐயம்மா நீ என்ன காட்டி கொடுத்த, நான் அந்த படத்தை போட்டு காட்டுவேன். நீ யாரும் எனக்கு தெரியாது, நான் யாரும் உனக்கு தெரியாது. நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். இனிமேல் மங்கிராவும் நம்ம கையில பேசாம கையோட கையா போய் நாய் அடிச்சுட்டு உடனே கிளம்பிட வேண்டியதான். அம்மாடி எவ்வளவு பெரிய பேலஸ். மாப்பிள்ளை செலக்ஷனுக்கு இன்டர்வியூ ஆளுங்க வந்திருக்காங்களா? வந்துட்டாங்க. ஆமா என்ன இப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? கல்யாணமா? ஆமா. மேக்ஸ் நில்லு. இத்தனை வருஷமா என்ன ஓ இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இப்ப கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்றியா? கம் ஆன் டோரா, என்ன என்ன மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கலனா பண்ண மாட்டேன். என்ன பண்ணுவ? நீ இப்படி எல்லாம் பேசுவேன்னு தெரியும்டா. அதனாலதான் நம்ம 2 பேரும் பிரைவேட்டா இந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கலனா என்கிட்ட இருக்கிற போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் வெளிய லீக் பண்ணி இத்தனை வருஷம் நீ ஏர்ன் பண்ண இமேஜ் எல்லாத்தையும் ஒரே நாள்ல காலி பண்ணிடுவேன். கோரா என்ன ஏதோ சும்மா ஜோக் அடிச்சமா? எதுக்கு அவ்வளவு சீரியஸ் உனக்கு? கேண்டா இப்படி அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் வீக் இல்ல இப்போ என்னடா எதுக்குடா இவ்வளவு கோவம் உனக்கு? ஐயோ அத்தாடி என்ன வந்த அன்னைக்கு கூட நடக்குது. வாட் இஸ் அன்எக்ஸ்பெக்டட் இன்சிடென்ட். என்ன நம்மள பார்த்து கைய காட்டா? ஐயோ நான் பார்த்தானே. பாவி சரிக்கு போகும்போது என்ன வேற போட்டு விட்டாளே. என்ன நேரம் இங்க வர்றா?
ஆஹா அடுத்த குத்து நமக்கு தான் இருக்கு. வாக் பண்ணி வரதை பார்த்தா வலுவா குத்துவாங்க இருக்கு. நான் என் கையோட தூக்கி போடாம இருந்தேன். ஆனா அந்த குலகாரண்ட கைங்களும் மாத்திக்கிட்டது. யாரா நீ? மாப்பிள்ள செலக்ஷனுக்கு வந்த பிளைண்டுங்க. பிளைண்டா? பின்னால போன காண வசம் பார்த்து குத்துவாரோ. என்ன இங்கிட்டு வரோம் பார்த்தா இங்கிட்டே வர்றான். மாப்பிள்ள செலக்ஷன் வந்தவங்க மாடியில் என்னடா வேலை? பாத்ரூமுக்கு வந்தங்க. எவனாவது பாத்ரூம்குள்ள எத்தனை படிக்கட்டு கட்டுவானா? எனக்கு அந்த டவுட் இருந்துச்சுங்க. பாத்ரூம்குள்ள எதுக்கு 18 படிக்கட்டு வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். நீங்களும் கரெக்டா கேட்டுட்டீங்க. நீங்க யாருங்க சார்? நீ பொண்ணு பார்க்க வந்தியே அந்த பொண்ணோட அண்ணன் தான். ஓ முதலாளிங்களா? வணக்கங்க வணக்கங்க. அப்ப நான் கிளம்பட்டுங்களா? கிளம்பு. எங்க அந்த பக்கம்? இங்கிட்டு இல்லையோ? என்ன இந்த பக்கம்? இங்கிட்டும் இல்லையா? அப்பா இல்ல இந்த பக்கம் இல்ல பின் பக்கம் நினைக்கிறேன். ஐயோ கேரட்டாவே மாறிட்டனே. என்னடாச்சு? நொன்னடாச்சு. படி இறங்கும் போதே பாத்ரூம் எல்லாம் போயிருச்சுங்க. முதல்ல இந்த வீட்டுக்கு ஓடி போயிருந்தோம். முதல்ல கேட்டாண்டி வெளியே ஓடி போயிருந்தோம். என்ன கேட்டு வச்சதுக்கு நிக்கிறான்? 20 மாசம் பரிசம் குழந்தை இருப்பாங்களோ? இவங்க தாண்டி நான் எப்படி வெளியே போவேன் தெரியலையே. என்னது இது? செக் போஸ்ட் மாதிரி இருக்கு. மனுஷன் தான் முட்டை. என்ன மேல இருக்க மச்சரெல்லாம் கீழ இருக்கு? ஆமா ஏன் பெஞ்சி மேல ஏறி நிக்கிறீங்க? ஏய் தரையில தான் நிக்கிறேன். தரையிலயா? நான் செக்யூரிட்டிடா. சக்கரவர்த்தியா? டேய் சீஃப் செக்யூரிட்டிடா. செக்யூரிட்டியா? சார் நீங்க யாரா வேணாலும் இருங்க சார். என்னை கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்புங்க. எங்க மாமா வயசுக்கு வந்துட்டாரு. நான் போய் முறை செய்யணும். எது மாமாவா? இல்ல மாமா மக. மாமா மகளோ மச்சா மகளோ உன்னை மாப்பிளைய செலக்ட் பண்ணிட்டாங்க. நீ வெளியில போக கூடாது. ப்ளீஸ் உங்க ரெண்டு பேருக்கு சேவி கூட பண்ணல. காசு கூட வேணாம். பாஸ் எல்லாரையும் அனுப்பிட்டு அவனை மட்டும் ஏன் செலக்ட் பண்ணீங்க? அவன் மேல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அவனே பிளைண்ட். அவன் மேல என்ன டவுட்? அவன் பிளைண்டா இல்லையான்னு தான் என் டவுட். அவன் முகத்துல ஒரு பீதியை பார்த்தேன். நான் கொலை பண்ணதை அவன் பார்த்திருப்பானோன்னு தோணும். பாஸ் அவன் என்ன பண்ண பாஸ்? அவன் உண்மையிலேயே பிளைண்டா இல்லையான்னு நானே நல்லா கன்ஃபார்ம் பண்றேன். ஓகே ஓகே பாஸ். அவனுக்கு கண்ணு தெரியலன்னா தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிடலாம். ஒருவேளை கண்ணு தெரிஞ்சது அவனையும் போட்டு தள்ளிடலாம். என்ன பண்ண முடியும்? ஹலோ எஸ் சார். இவ்வளோ சூட் கேஸ்ல அழகா பேக் பண்ணி டைம் பார்த்து டிஸ்போஸ் பண்ணிடு. கவலையே படாதீங்க சார். நாங்க இருக்கோம். அவன் கரெக்டா பண்ணுவார். போய் உட்காருங்க. இதான் உங்க ரூம். நான் சொல்ற வரைக்கும் வெளில வரக்கூடாது. புரியுதா? சொல்ற வரைக்கும் வெளியே போகக்கூடாதா? ஏய் இப்ப பாரா உடனே போலீஸ் போன் போட்டு வர சொல்லி இங்க நடந்த கொலையை விடாத சொல்லி இந்த பேலஸை நடக்க வைக்கல. பாரா இப்ப பாரா. என்ன இது? இதான் போனா என்ன ஒரு போன் 9 போன் ஆயிருச்சு. படிக்கட்ல ஒண்ணுல பாட்டு பாடா போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? இதுக்கு தான் சைனா போனே வாங்க கூடாதுங்க. வடையெல்லாம் வச்சு பிளான் பண்ணி உள்ள வந்தா என்னத்த விளக்கும்? எவ்வளவு தத்துவமா கொள்றான். அம்மாடி எனக்கு கண்ணு தெரியும்னு அவனுக்கு தெரிஞ்சுச்சுனா கண்ணா புண்ணான்னு கண்டபடி குத்தி கொள்ளுவாரு. ஒரு குண்டூசி குத்துனா கூட தாங்க மாட்டேன் நானு. கத்தில குத்துனா அந்த பாடி எப்படி தாங்க? சூப்பர். எக்ஸலன்ட். அருமை. சுட்டவன் எவனோ கரெக்டா குறி பார்த்து சுட்டிருக்கான். இவன் மட்டும் ஒலிம்பிக்கு போயிருந்தானா கன்ஃபார்மா இந்தியாவுக்கு கோல்ட் மெடல் வாங்கி கொடுத்திருப்பான். மிஸ்டர் தாஸ் நீங்க ஜஸ்ட் மிஸ். மயிர் இடையில உயிர் தப்பியிருக்கீங்க. பொழைச்சிட்டேன்னு மட்டும் சொல்லு. இந்த மயிர் இடையெல்லாம் வேண்டாம். நல்லா இல்ல. நீ என்ன டாக்டரா இல்ல டயலாக் ரைட்டரா? ரொம்ப லென்த்தா பேசுறீங்க. போய் மாத்திரை மருந்து எழுதி கொடு. போய் இனிப்பா எழுதி கொடு. நான் என்ன செத்தா போயிட்டேன். எங்கடா மத்தவங்களா? அப்ப கூழு கலைஞ்சிச்சு. கூட்டம் செதறிச்சப்பு. அந்த ஓட்டை எனக்கு போன போறேன். டேய் ரவி அண்ணன் பேசுறேன்டா. அண்ணே கால் டாக்ஸி ஓடிட்டு இருக்கேன். வண்டியில கஸ்டமர்லாம் இருக்காங்க. இப்ப பேச கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. நானே அவளை கூப்பிடுறேன். இவனோட காலை வெட்டவங்களா கால் டாக்ஸி ஓட்டுறேன்றா? ஆமாப்பு ஓட்டாரி ரவி ஓலா ரவி ஆயிட்டாப்பு. என் ரைட் ஹேண்ட் கோடி பாஸ்கர் போன் போடு. ஏய் பாஸ்கர் அண்ணன் பேசுறேன்டா. கோழி என்னடா பண்ணிட்டு இருக்க? பால் ஊத்திட்டு இருக்கனே. சூப்பர்டா. ஆளை கொண்டு பாலை ஊத்தி என் பேரை காப்பாத்திட்டா. ஆளக்கண்ணா குழந்தை அழுகுதுன்னு பாலை காய்ச்சி புட்டியில ஊத்திட்டு இருக்கனே. எனக்கு புட்டியில பால் ஊத்துறியா? உனக்கு அந்த இடத்துல அடிபட்டதுல இருந்து வேலை இல்ல. பொண்டாட்டி தானே வேலைக்கு போறா. குழந்தைய நான் தான் பாத்துக்கிறேன். என்ன போன வைங்க குழந்தை அழுகுது. இவன் என்னடா வீட்டு பாத்துக்கிற குழந்தைக்கு பால் கொடுக்குறேன்றா? ஆமாப்பே கோழி பாக்குறேன் குழந்தை பாக்குறேன்டாப்பே. ஏய் நீ எவ்வளவு கூட இருக்கு? பெருமையா இருக்குடா. நானா இல்லப்பே. நான் இந்த ஹாஸ்பிட்டல் தான் செக்யூரிட்டியா வேலை செய்றேன். மாசம் 8000 ரூபாய் சம்பளம். சாப்பாடு வீட்ல இருக்க 2 வேளை டிபி. டெய்லி உன பாக்க வரதாங்க அப்படியே ஏசி காத்து கொஞ்ச நேரம் எடுத்து போவேன். இன்னைக்கு காத்து வாங்கலாம்னு வந்து நீ கண்ணு மூச்சிக்கல. எனக்கு டியூட்டி டைம் ஆச்சு. அப்ப நான் பாப்பட்டா. நில்றா வாட்ச்மேன். டேய் நம்ம ஆளுங்க எல்லாரும் கொஞ்ச நேரத்துல வரணும். போன் போடலாம் சொல்றா. தலையெழுத்து. எல்லாரும் திருந்திட்டீங்கல்ல? வேற வழி தெரியலண்ணா. டேய் கோழி என்னடா குழந்தையோட? வேற என்ன பண்றது? வீட்டுல பொண்டாட்டி மட்டும் தான் வேலைக்கு போறா. நான் தான் வீட்டுல முறவாசல் பண்ணி துணி துவைச்சு பாத்திரம் விலைக்கு குழந்தையும் பாத்துக்கிறேன்.
புரியலையாண்ணே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ண்ணே வீட்ல இருந்து வேலை செய்யறதுக்கு பதிலா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டு வேலை செய்யறதுக்கு இல்ல. ஓஹோ டேய் எல்லாரும் கிளம்புங்க. என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கி என் 10 கோடி ரூபாய் பணத்தோட போன அந்த நாய் சேகர் கொடல உருவி மாலையா போறேன்டா. அப்பே மொத்த வேலையை ஒத்த ஆளா நானே முடிக்கிறப்பே இன் 1977 என் ஒத்த கண்ட்ரோல தான் மெட்ராஸ் சிட்டி இருந்தது. அப்பே பட்ட பக்கத்துல இருக்கும்போது பயப்படலாமா? மாலை காட்டன் வையா மர்டர் ஆயிடுவேன். டேய் இவனை கண்டிப்பா கூட்டி போய் தான் ஆகணும்டா. அண்ணே எக்ஸ்பீரியன்ஸ் கை மர்டர் மேட்டர் வேற ஒரு துணைக்கு கூட்டு போவேன். ரொம்ப பேசுறானடா. அண்ணே கூட்டு போறத பேச்சு துணைக்கு தானே. ஏறா வண்டி. அண்ணே அப்புறம் ஒரு சின்ன மேட்ரு. என்ன? இனிமே உங்களால நம்ம வண்டியில போக முடியாது. என்னடா சொல்றீங்க? உனக்கு தான் கண்ணு தெரியாத கண்ணாடி முன்னாடி நீ எப்படி தலை வர்ற? என்னது முன்னாடி கண்ணாடியா? ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. பாஸ் கூப்பிடுறாரு வா. அப்படியே ஆளை குளிச்சிட்டு வந்துறேங்க. கூப்பிடுறதே குளிக்கத்தாண்டா. குளிக்கவா? வா. I see you, I feel you. இங்கிலீஷ் பாட்டு தான் பாடுவீங்க போல. Actually, I studied in Oxford University. ஸ்விமிங் பூல் தெரியுமா? அப்படினா நீச்சல் குளம்டா. நீச்சலாத தெரியுமா? நீங்க என்னங்க நீங்க கம்மாயில முங்கறனா கடல்ல தாங்க எந்திரிப்பேன். இவ்வளவு ஏன் தண்ணி இல்லாத பாரா கிணத்துல தலகீழ குதிச்சு பழக்கங்க எனக்கு. ஓஹோ என்ன தெரியாமலே எவ்வளவு வித்தைகளை கத்து வச்சிருக்க. நீ தான்டா கரெக்ட்டா இருக்கு. ஆஹா ஒரு சுடு தண்ணிய காணா. இத போய் ஸ்விமிங் பூலுங்கறாங்களே. வாங்கடா ஏதோ சரி பண்ணி சூசைட் பாயிண்ட்ல கொண்டாந்து. ஜேம்ஸ் சார் நீங்க நல்லா ஸ்விமிங் பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். காலையில எழுந்த உடனே ஸ்விமிங் பண்ணா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதான் சொல்றாங்கல. குதிக்கிறேங்க. ஆனா ஸ்விமிங் பண்ணனும் சொல்றீங்க. தண்ணி சத்தத்தையே காணாமே. முருகன். எஸ் பாஸ். ஜேம்ஸ்க்காக கொஞ்சம் ஸ்விமிங் பண்ணி காட்டுங்களேன். இதோ பண்றேன் பாஸ். பாப்பா குதி குதி. உனக்காக எவ்வளவு நேரம் பண்ணி காட்டுது. பாஸ் சொல்லிட்டல. குதி குதி. பாவி அரபிக்கிட்ட தண்ணில கையை விட்டு இந்த ஆட்ட ஆடிட்டு இதுக்கு பேரு ஸ்விமிங்ன்றானே. அப்படியே டை வெடிக்கணும். 9 அடி ஆள இருக்கு. குதி 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 குதி. நம்ம குடிக்கலே நடம் பிடிச்சோம்னா நமக்கு கண்ணு தெரியும்னு கண்டுபிடிச்சு இவன் ஜாபடிச்சிருவான். அப்படியே இவனுக்காக பயந்து குதிச்சோம்னா சிதறங்க மாதிரி சிதறில போயிடும். இந்த சதியை முயடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்ற ஐயனாரே. அதான் கூப்பிடுறாருல குதிங்க ஜேம்ஸ். குதிக்கிறேன்டா குள்ள வாங்குது. என்ன குதிச்சான்? ஹண்ட்ரட் 100% கன்ஃபார்ம். இவன் பிளைண்ட் தான். பாய்ஸ் ஜேம்ஸ் ரூமுக்கு அனுப்புங்க. முருகன் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புங்க. உனக்கு சந்தோஷமாடா? நீங்க தான சார் குதி 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 நீங்க. நீங்க தள்ளி போய் நின்னு தெரிஞ்சிட்டானே. என்னடா பெரிய வண்டிட்டு லாரில புடி போயிட்டீங்க? சார் நீரன் படத்துல காட்டியே பெரிய பெரிய அக்யூஷன்லாம் புடிக்க இந்த மாதிரி லாரில போவாரே. அப்படினா இந்த லாரில தான் ஹைதராபாத் போறோமா? அப்படினா பண்ணுமா? அதான் வரைக்கும் தான் லாரி. அதுக்கு அப்புறம் சாரி. ஓஹோ நம்ம ஊரே சமஜோரே சுத்தி பாரு. குப்பையோட குப்பையா எடி போட்டு ஏத்திட்டீங்களா? இந்த வண்டியா ஹைதராபாத் போறோமா? சார் இந்த வண்டி ஹைதராபாத் போவோம். ஆனா நாம ஹைதராபாத் போக மாட்டோம். நம்ம நெல்லூர் வரைக்கும் லிஃப்ட் கேட்டிருக்கோம். அதுக்கு அப்புறம் நம்ம ஹைதராபாத் தான் போறோமா இல்ல ஐயப்பன் கோயில் பாதயாத்திரை போறோமா? கலங்காதீங்க சார் கான்ஃபிடென்ட். ஒரு அக்யூஸ்ட் பிடிக்க போற என்ன? ஒரு அக்யூஸ்ட் மாதிரியே கூட்டி போறீங்கடா. டேய் எவ்வளவு தூரம் தான்டா போறோம்? ஓ சார் கை கட்டன தூரத்துல தான் ஹைதராபாத் இருக்கு. டேய் நீங்க எல்லாரும் நல்லது இன்ஜின் சவுண்டோட அதிகமா கேக்குதுடா. எல்லாரும் சொல்றீங்களா ஒரு மரியாதைக்காக சாப்பிடுறீங்களான்னு கேட்டீங்களா? அதை வச்சு அதை பத்தி கொடுங்கடா. அண்ணே ஆபரேஷனே இப்பதான் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ளே ஆயில் ஐட்டமா பச்சை உடம்புனே தாங்காது வேணானே. என்ன பிரசவம் முடிச்சு வர மாதிரி சொல்றாங்க. அந்த ஜூஸியாவது கொடுங்கடா. இந்தானே. அப்ப எனக்கு சுகர் வந்து 40 பத்தாடா. குடிக்க வரணுமா? வாடா நீ நல்லா இருக்கணும். உனக்காக ஜூஸ் நான் ஏத்துக்கிறேன். டேய் நான் எச்சியாவது முழுங்கலாமாடா? முழுங்கனே ஓ எச்சி நீ முழுங்கனே. எத்தனை தடவை எங்க மூஞ்சில காரி துப்பி இருப்ப. இதுக்கு எங்கட பெர்மிஷன் கேட்கணுமா? முழுங்கனே. ஐசேகர் ஒண்ணா அண்ணே சத்தம் போட்டு பேசாதனே. குழந்தை எந்திரிச்சா போகுது. குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறேன் எனக்கு தானே தெரியும். கொலை பண்றதுக்கு குழந்தையோட வந்த ஒரே அடியால் நீதான்டா. ஐசேகர் இந்த சம்பவம் பண்ண விட மாட்டேன்டா. அப்ப சம்பவம் ஒரு மேட்டர் ஞாபகம் இருக்கு. 1945 யோ சும்மா இரியா. அண்ணே இப்போ என்னடா? வண்டியை கொஞ்சம் ஓரம் கட்ட சொல்லுனே. பாப்பாவுக்கு டைம் பாஸ் ஆகணும்னே. நம்ம எதுக்கு போயிட்டு இருக்கோம் தெரியுமா உனக்கு? நமக்கு தெரியும். பாப்பாவுக்கு தெரியுமா? கக்கா போனா ஆம்புலன்ஸ் நாரிடும்னே. நாரிடுமா? டேய் வண்டி படிக்க சாப்பாத்து நிறுத்துடா. வாடா. என்னண்ணே குழந்தைக்கு வாங்குறல அப்படியே ட்ரிபிள் எக்ஸல் ஒரு 3 வாங்கிக்கிறேன். பாப்பாவுக்கு எக்ஸல் தானே. டேய் ட்ரிபிள் எக்ஸல் அப்புகுடா. நீ துண்ணு. சுட்ட உடனே செத்துக்கலாம் போடா. சொல்றியா மாமா ஓ சொல்றியா மாமா ஓ சொல்றியா மாமா ஓ சொல்றியா மாமா கலரா இருக்கும் பொண்ணு. உனக்கு தான் கண்ணு தெரியாதே. எப்படி டிவி பாக்க? நான் எங்கங்க டிவி பார்த்தேன்? காதுல கேட்டுக்கிட்டு இருக்கேங்க. கேட்டுக்கிட்டு இருந்தியா? ஆமாங்க. பாஸ் கூப்பிடுறாரு வா. வாரு திடீர்னு ரைடு வர மாதிரியே வரீங்க. ஏன் சார் இன்னைக்கு என்ன சார் டெஸ்ட்? ஏன் சார் பாத்தீங்க? உடனே என் கை மேல உடனே என்ன வைக்கிற?
டெஸ்ட் உனக்கு ட்ரீட்மெண்ட் யாக்கா டேய் குண்டா இவனை பாஸ்கெட்ட கூட்டிட்டு போடா ஓகே சார் ஃபாலோ மீ எனக்கு கண்ணே தெரியாதுங்கறான் ஆனா டிவி பார்க்கறான் குச்சி அப்படியா ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு சார் ஜேம்ஸ் சார் கூப்பிட்டீங்களா ஆமா நான் ஏன் வர சொன்னேன்னா நீ இந்த வீட்டு மாப்பிள்ளை என்ன நான் முடிவு பண்றதோ என் தங்கச்சி முடிவு பண்றதோ முக்கியம் இல்லை. அதை விட ஒரு முக்கியமான விஐபி முடிவு பண்ணணும். மங்கிராவ் ஐயா மங்கிராவா அதுக்குள்ளே இவனுக்கு இவ்வளவு பெரிய பதவி கொடுத்தானுங்க ஆத்தி யோ நல்லையா சரியா திஸ் இஸ் மை ஜாக்கி. இவன் தான் டிசைட் பண்ண போறான். ஜாக்கி ரொம்ப ஸ்மார்ட். எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிடுவான். போய் சொல்றவன் ஏமாத்துறவன் யாரும் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஜாக்கி கம். ஜாக்கி இதுவரையும் யாரும் முன்னாடி வண்டி போட்டு நான் பார்த்ததில்ல ஜேம்ஸ். என் ஜாக்கி உன்னை ஓகே பண்ணிட்டான். இப்ப சொல்றேன் நீதான் என் வீட்டு மாப்பிள்ளை. வர வெள்ளிக்கிழமை உங்க கல்யாணம். வெள்ளிக்கிழமை கல்யாணமா? அட பாவியா முடிவே பண்ணிட்டானே. அதுக்குள்ள நம்ம ஜாக்கி தூக்கிட்டு கிளம்பிட வேண்டியதான். என்ன மாப்பிள்ளை ஒரு மாதிரியா இருக்குங்க? ஷாக் ஆயிட்டேன். ஹாப்பி ஷாக்கா? போய் ரெஸ்ட் எடுங்க. சரிங்க சார். அப்புறம் மாப்பிள்ளை கல்யாணத்தை இமீடியட்டா வச்சதால உங்க அம்மா அப்பா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணி உடனே வர சொல்லுங்க மாப்பிள்ளை. அம்மா அப்பா நான் சின்ன பிள்ளை இருக்கும்போதே இறந்துட்டாங்க. பரவாயில்ல என் சொந்தக்கார பசங்க 2 பேர் இருக்காங்க. வரலாம் சார்? ஓ தாராளமா வர சொல்லுங்க மாப்பிள்ளை. முருகன் உங்க வரதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. ஓகே பஸ். தேங்க் யூ. ஓகே மாப்பிள்ளை. அப்புறம் மாப்பிள்ளை சாரெல்லாம் விட்டுட்டு மாமான்னு கூப்பிடுங்க. சரி மாமா. அண்ணே யார் கிட்ட இந்த முடிவெடுத்த? எனக்கு பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சு வாழ்க்கையை கெடுக்க பாக்குறியா? கண்ணு தெரிஞ்சவனை உனக்கு கல்யாணம் பண்ணா இந்த சொத்து சுகம் போயிடும். அதோட உன் கல்யாணம் நாள் அன்னைக்கு நான் ஜெயில இருப்பேன்னு ஜோசியர் சொன்னாருமா. போ உன் சுயநலத்துக்காக என்ன வேணா பண்ணுவியா? ஆமாமா நான் ஒரு தடவை சொன்னதுதாம்மா. வர வெள்ளிக்கிழமை உன் கல்யாணமா இது ஃபிக்ஸுமா. பாஜ பாரு அலாரமா மாமா வண்டி. உனக்கு வேற வண்டி வாங்கி தரேன் சரியா? இது ஆய் வண்டி. உனக்கு வேற வண்டி நல்ல வண்டி வாங்கி தரேன் அப்பா. ஏய் கொடுத்து விடுடா. சாக்லேட் வாங்கி கொடு. ஏண்டா இந்த அம்மா வெறும் டிவி இவ்வளவு நேரம் பாக்குதே, ஓடுற டிவி இவ்வளவு நேரம் பாக்கும்? அதான் தெரியலையா? கிழவி உன் பேரை நாய் சேகர் எங்க? கிழவி உன்னதான் உன் பேரை நாய் சேகர் எங்க? கிழவி உனக்கு கேட்டு தொலைலடா. உன் பேரை நாய் சேகர் எங்க? பூதேவி ஏண்டா கத்துற? எனக்கு என்ன காது செவிடா? கேக்குது. திமிரு பூச்ச கேள்வி திரும்பி பத்தியா? வீல் சேர்ல வந்ததால வீக்கான வில்ல நினைச்சிட்டு போறீங்க. கிழவி உன் பேரை நாய் சேகர் என்கிட்ட இந்த 10 கோடி ரூபாய் அடிச்சிட்டு போயிட்டான். அந்த 10 கோடி ரூபாய் எங்க? அந்த டிவியை போடு. பாட்டி ஏதாவது ஹியூமர் ட்ரை பண்ணுதா? என்னடா சம்பந்தமே இல்லாம டிவி போட சொல்லுது? அப்ப டிவில ஏதாவது குளூர் பாப்பு போய் போடு. பாத்தியா 99 ரூபா கொடுத்து ரீசார்ஜ் பண்ண வக்கு இல்லாம வெறும் டிவியை வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். எங்கிட்ட போய் நீ 10 கோடி கேக்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் கிழவி என் 10 கோடி ரூபாய் பணமும் உன் பேரனும் எங்க இருக்கான்னு சொல்லல, உன்னை கொன்றுவேன். அண்ணே அது அப்படியே விட்டாலே அடுத்த வாரமே போய் சேர்ந்துருமே. அத போய் கொண்டு வேண்டற கிளவிய வேற ரூட்ல போய் தானே கரெக்ட் பண்ணனும். அண்ணே கரெக்ட் பண்ணா தானே காசு வாங்க முடியும். அத சொல்ல வந்தேன். பாட்டி நீ என்ன கேட்டாலும் செய்யற. உன் பேர் எங்க இருக்கான்னு சொல்லு. இப்போ டைம் என்ன? 1 மணி ஆச்சு. பாட்டிக்கு பசிக்கும்ல. அண்ணே தாலி கட்டுமானே. அண்ணே தாலி கட்டுமானே. தாலி காட்டுங்கடா. ஏய் தாலி வேணாமா? ஓகே கரெக்ட்டா தப்பா புரிஞ்சுக்கறீங்க. நல்லா புடியா நடக்குடா. ஏய் வா புறா. நான் என்ன வழியில போறேன். சம்பவம் பண்றவன போற சமையல்காரன மாத்தி ஒரு சமைச்சு எல்லாம் போட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா? நாய் சேகர் எங்க இருக்கான்னு சொல்லு. அங்க கிளம்பிடுறோம். எனக்கு தெரியாதுப்பா. தெரியாதா? சரி தின்னு தொலை. வாங்கடா போலாம். ஏ பாடி ஹைதராபாத் லாலா பேலஸ் போற நம்ம நாய் சேகர் மாம்ஸ் நீங்க போங்க நான் வரேன் அப்படினு சொன்னாரே வந்தாரா இல்லையா? ஐயோ உளறி கொடுத்தாளே. என்ன பாடி யார் இவங்க? உனக்கு வயசு என்னாச்சு? 75. காலம் போற வயசுல உனக்கு காமெடி தேவையா? ஹைதராபாத் போயிட்டு வந்து உன்னை கொல்றேன். வாங்கடா. அண்ணே உனக்கு என்னடா? அப்பளம் எடுத்துக்கவா? இங்க தாண்டா நீங்க வீக் ஆகிறீங்க. எடுத்து வாங்கடா. டேய் சாம்பார் பாக்கெட் தலையா அங்க பாருடா நாம இருக்குடா. அது தொடர்ந்து போறனா வானா. டேய் படிக்கட்டெல்லாம் பால்கோவால செஞ்ச மாதிரியே இருக்குடா. இந்த பேலஸை நான் வெளியில நின்னு வேடிக்கை பார்த்தாலே செக்யூரிட்டி செருப்பால அடிச்சு அனுப்புவாடா. இன்னைக்கு இதுக்குள்ளேயே வந்து நிப்ப நான் நினைச்சு பார்க்கலடா. டேய் எப்படியாவது அண்ணகிட்ட சொல்லி அடி போடி வச்சு சொல்றா. ஓகே யார் நீங்க? நாங்க தான் உங்க மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்க. ஓ சொந்தக்காரங்களா? ஆமா. குட் வாங்க மாப்பிள்ளை மாப்பிள்ளை. ஆட்டலுடன் பாட்டம் கேட்டே தட்டுப்படி நீ தான் சுகம். கல்லிருக்கும் மலரே வழிந்தாடு உள்ளிருக்கும் மலரின் உறவாடு உலகையே மறந்து விளையாடு. ஒரு கம்போஸ் பண்ண வராங்களா? உங்க ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க. இவங்களுக்கு என்ன வேணுமோ நம்ம மேனேஜர் கிட்ட சொல்லுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? சரி சார் நான் பாத்துறேன் சார். அண்ணே என்ன கையில குச்சில வச்சிருக்கீங்க? வாங்கடா போங்கடா உள்ள தள்ளுங்க. போங்க சொல்ல தரவங்க மத்த உள்ள தள்ளுங்க. என்ன தள்ள போற? ஐயோ சூப்பர். பெட்டி நான் இவனே எனக்கு கூட்டிடா. லோக்கல் பீஸ்னே நாளைக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அது வந்து முன்னாடி நிக்கும்ல. அதுக்கு தான் அது ஓடுங்க. கங்க்ராச்சுலேஷன்.
கங்க்ராச்சுலேஷன். எதுக்குடா? நாய்த்து கொஞ்ச இடத்துல மாளிகைக்கே மாப்பிளையா போறல. அவ்வளோ பெரிய விஷயம். அண்ணே நீயும் கூட வச்சுங்க. நான்சென்ஸ். இதெல்லாம் எதுக்கு அவர்கிட்ட போய் பர்மிஷன் கேக்குற? இனிமே இது நம்ம பேலஸ்டா. கிரவுண்ட் ஃப்ளோர்ல நீ இருந்துக்கோ, சென்டர் ஃப்ளோர்ல நான் இருந்துக்கிறேன். அண்ணன் டாப் ஃப்ளோர்ல இருந்துக்கிட்டோம். அறிவிட்டீங்களா? நான் கல்யாணம் குடும்பத்தோட வாங்கி வந்தேன். என்ன அப்புறம்? நம்ம லக்கி டாக்கு ஜாக்கியை கொண்டு போய் வந்திருக்கடா. அத தெரிஞ்சுக்கங்க. அண்ணே எதுக்கு தூக்கணும்? பல்லா பல்மே கடிக்கும் போது எதுக்கு பல்லா படி காசு நாயும் அங்க இருக்கு, பொண்ணு அங்க இருக்கு, பொண்ணோட சேர்த்து சொத்து அங்க இருக்கு. அப்புறம் எதுக்கு? உசுர் இருக்காது எல்லாருக்கும். ஆமா. டேய் 3 நாள் கல்யாணம் வச்சிருக்கே. உசுர் உள்வாங்கடா. இனி கடைசி வரைக்கும் கல்யாணம் மாதிரி நான் சொன்னா என் நிலைமை என்ன பாறா? என்னது? கண்ணு தெரிய மாட்டேங்கிறியா? அடே அது மட்டும் இல்ல. எனக்கு கண்ணு தெரியற விஷயம் அந்த மேட்ச் தெரிஞ்சு வச்சுக்க. என்ன மட்டும் இல்ல. உன்னையும் கொல்லுவான், உன் கூட வந்த இவனையும் கொல்லுவான். என்ன கொண்டு வா? படுபாவி. நான் பாட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ல பஜ்ஜி போட்டுங்க. இங்க கூட்டி வந்து என்ன பஜ்ஜி போட பாக்குறியா? அண்ணே தெரியாம வந்தேன். யார் கவுத்தறது? யாருங்க? நான் தான். ஓ நீங்களா? யாரது வரி குதிர மாதிரி வருது? ஏய் அது வரி குதிரலடா. யாருங்களா? அவங்க என்னோட ரிலேஷனுங்க. எதுக்கு வந்திருக்காங்களா? கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. யார் கல்யாணத்துக்கு? என்னங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்க. நம்ம கல்யாணத்துக்கு தாங்க. ஓ ஃபிக்ஸ் பண்ணிட்டியா? நானா ஃபிக்ஸ் பண்ணேன். அண்ணன் ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு. அவர் ஃபிக்ஸ் பண்ணா நான் ஓகே சொல்ல வேணாமா? இங்க பார், கல்யாணத்துக்கு முன்னாடி நீயே போயிடு. இல்ல பொண்ணு மட்டும் இல்ல, உன் கூட இருக்கிறவங்களையும் விஷம் வச்சு. விஷம் வச்சியா? பாத்தீங்களா? கூப்பியா? பேசிக்கிட்டு இருக்கேம்மா. ஐயோ சரி. கேட்டீங்களா? நானாச்சும் இன்ஃபார்ம் பண்ணேன். அவ கன்ஃபார்ம் பண்ணிட்டே போறான். நான் உனக்கு சொல்ல கேளு. நாளைக்கு நான் எடுத்து இந்த வீட்டுக்கு ஓடி போறேன். ஓடிடானே. ஹலோ அண்ணா அம்மாச்சி போடா அம்மாச்சி. அம்மாச்சி என்ன மச்சி? ராஜிக்கு நீ இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சுடா. தெரிஞ்சு போச்சா? ஐயோ வந்துட்டு இருக்காடா. நான் ஜன்னல் வழியா தப்பிச்சு ஓடிடா. ஜன்னல் வழியா தப்பிச்சு போயிடுவா. ஐயோ இந்த வீட்ல ஆயிரக்கணக்கான ஜன்னல் இருக்கு. ஒரு ஜன்னல் ஏறி குச்சி அடுத்த ரூம் வரும். அந்த ரூம் ஜன்னல் ஏறிட்டா இன்னொரு ரூம் வரும். இப்படி மாறி மாறி குச்சி மெயின் ரோடு போறதுக்கு பல நாள் ஆகுமே. நான் என்ன பண்ணுவேன்? டேய் அந்த தாஸ் வந்தானா நம்ம மொத்த பிளான் க்ளோஸ் ஆயிடும்டா. இன்னைக்கு நைட்டே ஜாக்கி தூக்கி ஓடிறது நல்லதுடா. ஜாக்கி இருக்கிற இடம் தெரியுமா உனக்கு? ஜாக்கியா? அது எவ்வளவு வீட்டுக்குள்ள எங்க இருக்குன்னு தெரியல. டி-ஷார்ட். வாவ் மங்கி ராவ். ஏன் பெருசு எல்லாரும் இப்படி அமைதியா வராங்க? எவனே ஒரு பாட்டு பாட சொல்லு. நானே பாடிறேன். சட்டி சுட்டதடா கை விட்டதடா. அண்ணே நான் பாடுனே. சுட்டால் பொன் சிவக்கும் சூடா. ஏன்டா பாட்டு பாதியில இருந்து பாடுற? தொட்டால் பூ மலர் தானே? அண்ணே ஃபர்ஸ்ட்ல இருந்து பாடுனே. ஒண்ணு வேணாண்டா. ஹைதராபாத் வரைக்கும் அமைதியாவே போ. ஒரு என்டர்டைன்மென்ட்க்கு ஆசைப்பட்டதுக்கு. ஏ மஞ்சிராவு கரெக்ட்டா டாக்டர் கிட்ட கூட்டி போயா வேற எங்கேயும் கோத்து விட்டு போயாத. பேச மாட்டீங்க. சத்தம் ஊர்க்க கூட சத்தம் இல்ல சுத்தமா தான் இருக்கு. என்ன நம்ம மக்களா? என்ன நம்ம மக்களா? நம்ம தம்பி மாதிரி இதானா? என்ன பாஸ்போர்ட் போடாம அது தொட்டுச்சுன்னா அலாரம் அடிச்சு ஆந்திரா பூரா ஜனங்க வரும். ஆந்திரா பூரா வருமா? ஆமா. அப்புறம் எப்படியா பாஸ்போர்ட் போறது? நான் சொல்றேன். ஓ எல்லாம் இங்கதான் இருக்கா? ப்ளீஸ் என்டர் பாஸ்வேர்ட். பாக்க கிளில தான் இருக்கு. யோ இதுக்கு என்னையா பாஸ்வேர்ட்? எனக்கு தெரியாது சார். நீ தான நாளைக்கு சாப்பாடு வைக்கிற. அப்புறம் அவளுக்கு தெரியாம இருக்கா? என் முதலாளி வந்து பாஸ்போர்ட் போடும், கதவு திறக்கும், அதுக்கப்புறம் நான் உள்ள போய் சாப்பாடு வச்சு நான் இப்படியே இதுல போகும். இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. 3 வாட்டி மேல தப்பா போட்டா இங்க அலாரம் அடிக்கும். அலாரம் அடிக்குமா? ஆமா. சரி இப்ப என்ன பாஸ்வேர்ட் போறது நானு? அண்ணா எதுக்கு கண்ணு உருட்டி கன்ஃபியூஸ் ஆவீங்க? கரெக்ட்டா கண்டுபிடிச்சேன். முதலாளி பேரை போடுங்க. ஆமா மேக்ஸ் MAX. ராங் பாஸ்வேர்ட். 3 attempts remain. தப்புன்னு காட்டுது. அறிவு இருக்கானே உனக்கு? இவரே ஒரு பிளாட்ஃபார்ம் யூம் பேசி கேட்டுக்கற. அவனுக்கு இருக்க ஒரே ஒரு தங்கச்சி செக்மெண்ட் பாப்பல. தங்கச்சி செக்மெண்ட் படம் நீ பார்த்தலையா? முள்ளு முள்ளு பாச மாதிரி எவ்வளவு சூப்பர் படம். அது மட்டும் தான் தங்கச்சி செக்மெண்ட் படம். என் தங்கை கல்யாணி டிஆர் படம் பார்க்கலையா நீ? அது மட்டும் நல்ல படம். பாரதிராஜா எடுத்தாரா? கிழக்கு செமீரே. அது தங்கச்சி செக்மெண்ட் சூப்பர் படம். இது வர படம். அந்த ரத்த சம்பந்தம் பார்த்தா அவர் தங்கச்சி சென்டிமெண்ட் எப்படி இருக்கு? அது பத்தி சொல்ல மாட்டேங்கடா. ஒண்ணே என்ன இந்தியா வரையும் நான் உங்களுக்கு இப்ப என்ன தங்கச்சி சென்டிமெண்ட் முக்கியம். பாஸ்வேர்ட் பத்தி பேசுங்க. அம்மாடி மஞ்சி அவனுக்கு கடதா வச்சிருக்காங்க. அவன் தங்கச்சி பேரடா. பாபி அத சொல்ல முதல்ல. அண்ணா என்ன லாபி அடிக்கற? பாபினே இவங்க வை. Wrong password. 2 attempts remaining. இது தப்பா. எனக்கு அறிவு இருக்காங்க கேக்குறேன். முட்டா பையன் பண்ணி நான் சொல்றேன் மாப்ள. என் முதலாளி பெரிய கிரிமினல். ஒருவேளை மங்கி ராவனே என் பேரை போட்டு வெச்சு சரிமா வந்து 2 கையில ஊத்துறோம்டா. ஓயா நீ பெரிய வாரிசு நமக்கு. அவன் நோக்கத்துக்கு கேக்குறானே. டேய் இப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சா. இந்த ஜாக்கி இருக்கடா. அது ஒரு பெரிய லக்கி தான். ஒருவேளை இந்த ஜாக்கியோட பேரை பாஸ்வேர்ட் வச்சிருந்தா சூப்பர்னே. போர் ஜாக்கியே. ஸ்பெல்லிங் சொல்லு. JOCKY. Wrong password. 1 attempt remaining. ஐயா. அண்ணே ஐடியாவும் தப்பாக்கடா. அட என்னடா? நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். ஒரு மனுஷன் எதை மறந்தாலும் தன்னுடைய ஃபர்ஸ்ட் லவரை மறக்கவே மாட்டான். அதனால அவனுடைய லவர் பேரை பாஸ்வேர்டா வச்சிருந்தா அவன் லவர் பேர் எனக்கு எப்பறா தெரியும்? அவங்க கிட்ட கேப்போம். அவங்க கிட்ட கேக்குறதா? ஐயோ மங்கிராவு இப்போ முதல்ல எங்க இருக்கா? பார்ல சறுக்கு சாப்பிட்டு இருக்கா? சரி வா நம்ம சறுக்கு சாப்பிடலாம். ஏன் உன்னை இங்க கூப்பிடு வந்துச்சு அவருக்கு தெரிஞ்சதுன்னா இன்னைக்கு துப்பாக்கில சுட்டுடா. அட விடுங்க சார். ஐயா விடுங்க. ஆறு விடுங்க. இந்த ஏரியால இருக்க மாட்டீங்க. என்னண்ணே? நம்ம போடா. நேரா போய் நம்மளே டீல் பண்ணுவோம். ஓகே ஓகேண்ணே. நம்மளே கேப்போம். டேய் நீங்க 2 பேரும் இங்க இருங்கடா. நான் உள்ள போய் அவட்ட நேக்க புக்கா பேசி மேட்டர் வாங்கிட்டு வந்தறேன். ஓகேவா? வரும்போது 2 ஃபுல்லா வாங்கி வந்துருங்க. அப்படியே உனக்கு கிட்ட எனக்கு சைடிஷ் எனக்கு குட் லக் சொல்லுங்க. பாரு சில பாருங்க. வா மாப்ள பேக் போடுங்க. இல்ல மாமா எனக்கு அந்த பழக்கமே இல்ல மாமா. வெரி குட். மாமா ஒரு சின்ன டவுட் எனக்கு. கேளுங்க. எனக்கு கல்யாணம்லாம் வச்சிருக்கீங்க.
ஆனா உங்க மனைவி மக்கள் பூரா இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல மாப்ள. I'm a bachelor. பேச்சுலரா? அப்ப உங்களுக்கு இந்த காதல், கல்யாணம், காட்சி, கசமுசா இதெல்லாம் எதுவுமே இல்லையா மாமா? இருந்தது மாப்ள. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். நான் ப்ரப்போஸ் பண்ணலாம்னு போனேன். எனக்கு என்னமோ கேட்டுட்டு இருந்தேன். அதான் அந்த லவரோட பேர் என்னன்னு கேட்டேன் மாமா. பேரா? ஸ்ரீ ஸ்ரீ. ரொம்ப நல்லா இருக்கு மாமா, ரொம்ப நல்லா இருக்கு. முடிக்கவே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு மாமா. போயிட்டே இருக்கீங்க. முடிக்கலையா? இல்ல. ஸ்ரீ ஸ்ரீ திருவேங்கட ரமண சதுர்த்தி ரட்சபந்த யோகா ராஜேஸ்வரி சமந்த வைகுண்ட ரத்னமாலா. சுத்தம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கு. ஸ்வீட்டா. அந்த ஆள் சொன்னதெல்லாம் கேட்டீங்களா இல்லையா? ஒண்ணுமே கேட்கல. பாவியலுக்கு பிறந்த ஆவியலா சொல்ல கேட்டுங்க. அந்த ஆள் என்ன பேர் சொல்றானா, ஸ்ரீ ஸ்ரீ திருவேங்கட ரமண சதுர்த்தி ரட்சபந்த யோக ராஜேஸ்வரி சம்பந்த வைகுண்ட ரத்னமாலா. ரத்னமாலா? எத்தனை மாலா? ரத்னமாலா. அண்ணே, அவனோட ஒரே ஒரு லவர் பேரை இவ்வளவு பெருசா அம்பிட்டு நல்லவே இல்லடா. யாரார இஷ்டப்பட்டு அவன் கரெக்ட் பண்ணானோ அந்த பொண்ணுங்க பேரை பூரா சேர்த்து பாஸ் வேற வச்சிருப்பான் போடுக்கு புண்ணியமா. இப்ப நீ என்ன பண்ற தெரியுமா? ஸ்ரீ ஸ்ரீ திருவேங்கட ரமண சதுர்த்தி நீ நான் வச்சுக்க. ரட்சபந்த யோக ராஜேஸ்வரி சமந்த வைகுண்ட நீ நான் வச்சுக்க. ரத்னமாலாவை நான் வச்சுக்கிறேன். நீ மட்டும் சின்னதா வச்சுக்கினே எங்களுக்கு மட்டும் பெருசா கொடுக்குற. பெருசு பெருசா கொடுத்தா பெருமைப்படுறா. ஏன்டா பொறாம போறீங்க? போங்கறாங்க. அங்கேடா போறீங்க. தூக்க பையலா. ஐயோ இவங்களால நான் அபயாராவே ஆயிரும் போடுங்க. போடா. டேய் நான் சொன்னல நான் இருக்கலடா. ஸ்ரீ ஸ்ரீ திருவேங்கட ஏதோ சதுர்த்தி வருமாடா. விநாயக சதுர்த்தி. விநாயக சதுர்த்தியா? நீடா விநாயக சதுர்த்தி ஆயுத பூஜை நிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் சும்மாடா. ரமண சதுர்த்தி, அப்புறம் ஒரு ரட்சபந்த யோக பரமேஸ்வரி. பரமேஸ்வரியா? அது யாரு? எங்க அக்கா பேரு. உங்க அக்கால என்ன இங்க கூட்டி வர்ற? சும்மாடா. ராஜேஸ்வரி. கரெக்ட். அப்புறம் என்ன வரும்? சமந்த சமந்த சமந்தா வந்துட்டா. சமந்தா வந்துட்டாளா? டேய் சம்பந்தமே இல்லாம சம்பந்தா கொண்டாந்து ஏடா பாஸ்வேர்ட்ல திணிக்கிறீங்க பாவம். அந்த புள்ளைய கொண்டாந்து ஏடா இங்க இருக்கிற? சமந்த வைகுண்ட ஏகாதசி. ஏகாதசியா? பரதேசி. டேய் என்னடா சொன்னே? அப்படிን டைப் பண்ண. பரதேசி எப்படா பாஸ்வேர்ட்ல வைப்பான்? பட்ட பாருக்கே பாரு. அந்த பாரு உலக நாளுக்கெல்லாம் தெரியுமா? மறுபடியும் மாறான ஒரே கிளத்துல ஏதோ ஒரு மாலை ஒரு துளசி மாலை, காசி மாலை, ரோஜா மாலை, ஐயப்ப மாலை. ஐயப்ப மாலையா? ஏன்டா அப்படி பண்றீங்க? ஏன் அப்படி பண்றீங்க? ஒரு மனுஷன் எவ்வளவு ஓடுதா பாருங்க. லோடி சாவடிக்க பாக்குறேன். நீங்க ஒரு ஆணியை புடிக்க வேண்டாம்டா. எல்லா ஆணியும் நானே புடிக்கடா. நீங்க பேசாம தான் போதும்டா. ரத்னமாலா. Password accepted. Access granted. நான் சில்லுக்கு ரூமே அப்படியே சொர்க்கத்துக்குள்ள வந்த மாதிரியே இருக்குண்ணே. அண்ணே அண்ணே இதுதான் ஜாக்கியா? ஜாக்கி ஜாக்கி எப்படி பார்க்க? போலாமா? ஜாக்கி நீங்க முன்னாடி போங்கண்ணே. டே பச்சடா வந்தவன முடிச்சடா. இப்படி இருக்குள்ள ஆந்திரா தாண்டி ஓடிறோம். ஐயோ டே மேக்ஸ் வந்துட்டாடா. நான் கண்ணு தெரியாத மாதிரியே மெயின்டைன் பண்றேன். நீங்க அப்படி மெயின்டைன் பண்ணுங்க. ஜாக்கி அப்படி நான் ஒரு அரை மணி நேரத்துல வரேன். இங்க என்ன மெயின்டைன் பண்ண? ஏப்பா பேலஸ்லாம் சுத்தி பாத்தீங்களா? நல்லா இருக்கா? ஏப்பா மாப்ள மாமா என்ன உங்க ரிலேட்டிவ்ஸ் என் ஜாக்கியை கூட்டிட்டு வராங்க? ஜாக்கியை கூட்டிட்டு வராங்களா? என்ன சொல்றீங்க? அட ஆமா பேலஸை சுத்தி பார்க்கணும் கூட்டி போங்க அப்படின்னாங்க. சரி வாங்க பான்னு உள்ள கூட்டி போய் சுத்தி காட்டிட்டு வரேன். ஜாக்கி ஆட்டியா போட்டுருக்காங்களா? மாமா இவங்கள உடனே நம்ம வீட்டை விட்டு வெளியே வரட்டி விட்டுருக்க. இந்த பிஸ்னாரி போய் யாரும் நமக்கு வேணாம். அப்படியெல்லாம் துரத்திட முடியாது. ஏ மாமா மனுஷாரா? பாய்ஸ் ஐயோ இந்த ரெண்டு பேரையும் கைய கால உடைச்சு வெளியே தூக்கு. அம்மா ஐயோ இவாக்கி சாரி சொந்தக்காரங்க பேர்ல பாவம் கண்ணு தெரியாத என் அப்பாவி மாப்பிள்ளை ஏமாத்தி என் ஜாக்கியை தூக்கிட்டு போனான்னு நினைக்கிறீங்களா? உங்களை காப்பாத்துக்கு சூப்பர் மாத்திரம் உனக்கு கண்ணு தெரியுமா? அதுவே உனக்கு இப்பதான் தெரியுமா? இத்தனை நாளா கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சு என்ன ஏமாத்திரியா? என்ன நீங்க துப்பாக்கி எல்லாம் தூக்கிட்டீங்க? அண்ணே என்ன நடக்குறீங்க? ரெக்கார்ட் டான்ஸ் நடக்குது. குருடா மாதிரி நடிச்சு நம்ம ஜாக்கியை தேடிட்டு போக வந்திருக்கான். சார் தப்பா சொல்றீங்க சார். நீங்க எங்க வீட்டுல திருடி வந்தனால கொண்டு போக வந்தீங்க. யாரா நீ? நான் யாரு? நீயே பாரு யாருன்னு. கையை கட்டி எங்க அம்மா அப்பா பக்கத்துல பவ்யமா நிக்கிறியா?
அந்த நடராஜ மகன் பொடிய சேகரன் நீ. ஓகே ஓகே ஓகே. அப்போ சேகரங்கிற பேரை ஜேம்ஸ்னு மாத்தி என்ன ஏமாத்தி. மேகநாதங்கிற பேரை மேக்ஸ்னு சொல்லி ஏமாத்தும் போது சேகரங்கிற பேரை ஜேம்ஸ்னு சொல்லி ஏமாத்துறானா தப்பா? போப்பா. உன்னை இங்கே வந்து பார்சல் பண்றடா. எப்படி ஏற்கனவே கூட அந்த கூராவை கொடூரமா கொலை பண்ணி சூட்கேஸ்ல தூக்கி யார் மாதிரியா? அண்ணே பூராவை கொன்னுட்டியா? சுமாரே இவ்வளவு உண்மை தெரிஞ்சுக்கிட்ட உன்னை உயிரோட விட கூடாதுடா. போலீஸ் ஒரு சார் துப்பாக்கி உள்ள வைங்க. நம்ம அப்புறம் சுட்டுக்குவோம். அண்ணே நம்ம தாஸ்னே. ஆமா தாசு. பீஸ் போய் எப்படி லாங் டிராவல் பண்ணா இவன்? யாரா பேஷண்ட் மாதிரி இருக்கான்? ஹாஸ்பிடல் ஆபரேஷன் பண்றப்ப பாதியில ஏன் சொன்னானோ? நகே பேசஞ்சா நீ எப்படி இந்த ஊர்ல பெரிய டாலோ அதே மாதிரி எங்க அப்பா ஊர்ல பெரிய டால். அது சரி. ஏன் பேலஸ்ல எதுக்கு வந்திருக்கீங்க? அண்டர்வேல்ட் ஆட்டம் காட்டினேன் ஆம்புலன்ஸ் வர வச்சானே அந்த நாய் சேகரை கொல்றதுக்காக வந்திருக்கேன். வாயன் அவன் வீட்டுக்குள்ள வந்து குருடனா நடிச்சு என்ன ஏமாத்திருக்கான். நீ அவனை கொல்லுவே நான் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறமா? அவனை நான் தான்டா கொல்லுவேன். என்னது நீ கொல்லுவியா? டிஃபன் சாப்பிடுறது ஒருத்தன் டிப்ஸ் வைக்கிறது இன்னொருத்தனா? நீ அப்படி வரியா? நான் இப்படி வரேன். மொட்டை அடிக்கிறது ஒருத்தன் சந்தனம் தடவது இன்னொருத்தனா? அடுத்து நான் தானே. ஊசி போறது ஒருத்தன் ஜூஸ் குடிக்கிறது இன்னொருத்தனா? புடிச்சிட்டேன். சரக்கு அடிக்கிறது ஒருத்தன் சைடு சாப்பிடுறது இன்னொருத்தனா? பெரிய வில்லைங்க பார்த்தா தரமட்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஆட்டோ வாங்குறது ஒருத்தன் ஆயுத பூஜை கொண்டாடுறது இன்னொருத்தனா? என் பிள்ளை யாரா ஜெயிப்பா? யார் ஜெயிச்சாலும் சுட போறது அண்ணனை தான் அப்படிங்கிற ரொம்ப அவளா இருக்கானே. வெள்ளை சாப்பிடுறது ஒருத்தன் விரல் சாப்பிடுறது இன்னொருத்தனா? தேடுவா மாட்டேங்குது. வாங்கிக்கா. தாலி கட்டுறது ஒருத்தன் தாலாட்டு பாடுறது இன்னொருத்தனா? அவனை நான் தான்டா கொல்லுவேன். அடுத்து ஏன் ரவுண்டு தானே? என்னடா வந்தது நீ லூஸ் மாதிரியே வச்சிருக்க? சேட்டு விட்டு சேட்டு வந்து இப்படியே சேட்ட பண்றது? மாமா என்னடா அங்க? என்ன அவன் கொல்லணும்ங்கறான்? ஐயோ அவங்க இருக்காங்க பழைய வில்லே. நீங்க லேட்டஸ்ட். டேய் இந்த வாரேன் தாசு. தாசு எதுவா இருந்தாலும் பேசிட்டு இருக்கலாம்ப்பா. நான் தான் கொல்லுவேன் அடம் பிடிச்சிட்டே இருக்க எப்படி? பேசிட்டு நான் சம்பந்தம் பண்ண வந்திருக்கேன். உன்னை கொலை பண்ண வந்திருக்கேன்டா. ஏய் இந்த வாரேன் மாமா நான் கொலை பண்றது நீ பாத்து. ஆமா நான் உன்னை கொலை. ஆமா அதுக்கு தனியா உசுர பழைய வச்சு போராடிட்டு இருக்கேன். கொஞ்சம் கம்மு இருக்கீங்களே கொஞ்சம். ஐயோ மாட வைக்கிற மாதிரி எல்லாரும் கூப்பிடாங்க. என்ன தாசு? நியாயப்படி பார்த்தா நான் தான் உன்னை கொல்லுவேன். ஐயோ நான் தான் ஆபரேஷன் உனக்கு கொடுத்தலமா. நீ தானே மிஸ் பண்ணிட்டு பஞ்சராய் போய் அழுதுட்டு அட செட்டுக்காரங்க கூட உங்களுக்கு இருக்க. தாசு விட்டு கொடு தாசு. விட்டு கொடுத்தவன் கெட்டு போறதே கிடையாது தாசு. சொன்னா கேளு தாசு. இது அவங்க பாரு. அட போகையா. ஒரு முடிக்கு வாங்க. அது வரைக்கும் பாத்துக்கிட்டே இப்ப பேல போறேன். யாரை கூப்பிட்டா? அவதான் கூப்பிட்டாரு. முடி எடுத்துட்டாரு. துப்பாக்கி எடுத்துட்டாரு. ஐயா மறுபடியும் துப்பாக்கி எடுத்துட்டாரு கையில. பிரச்சனையே உன்னை யாரு கொல்லணும்ங்கறது தான். நீ எங்க போயிட்டு இருக்க? இவன் என்ன துப்பாக்கி வச்சிருக்கான்? தைரியமா இருங்க. ஒண்ணு அவனுக்கு சுட தெரியாதுடா. சுட தெரியாதா? அப்புறம் ஏன் பயப்படுற? கரெக்டா சுட தெரியாதுடா. கண்ட இடத்துல சுடுவான்டா. டேய் பக்கத்துல எங்களுக்கு தான தெரியும். இப்ப பாரு அண்ணனுடைய மாஸ்டர் பிளான். ஐயோ அண்ணே திரும்ப பிரச்சனை மாட்டிக்காத. டேய் அண்ணே கொலை போய் காவலறீங்க. அண்ணே நான் தான் அப்பவே சொன்னேன் அவனுக்கு சுட தெரியாதுன்னு. கேட்டியா? இப்ப கத்தி என்ன பிரயோஜனம்? நான் கத்தும்போது உனக்கு கேட்கலையே. வலிக்குதா? காலை கொஞ்சம் அகட்டி வச்சு காத்து வரும். இவனுக்கு அதே இடமா? இப்போ கையில துப்பாக்கி இல்ல. அடிச்சு கொல்லுங்கடா அவனை. டேய் ஆக்ஷன் பிளாக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காமெடி எல்லாம் கொஞ்சம் தள்ளி போங்க. அப்ப இவர் யாரு? அப்படி ஆகிறாரு. வைரவா காப்பாத்துடா காப்பாத்து. என்னடா பாக்குற? டேய் உன்னைய பிடிக்கிறதுக்காக ஆண்மை அடமான வச்சு அரசு ஆஸ்பத்திரியில அவசரமா வந்துட்டா. உன்னால நான் லூஸ் மோஷன் அளவுக்கு போயிட்டா.
உன்னைய பிடிச்சு கொடுத்தா எனக்கு ப்ரொமோஷன். உங்களுக்கு தேவை ப்ரொமோஷன் தானே? ஆமாடா, அதுக்காக நான் பட்ட பாடு. சரி நான் சொல்ல கேளுங்க. அங்க இருக்கான தாசு, அந்த தாசு பொண்ணுல பூரா கடத்தி அடிச்ச மொத்த பணம் 10 கோடி சேர்த்து இருக்கு. அங்க இருக்கான மேக்ஸ், அவன் போறாங்க பொண்ணு கொடூரமா கொலை பண்ணி அந்த பணத்தை சூட்கேஸ்ல வச்சிருக்கான். இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. உன்னைய பிடிச்சு கொடுத்தா இன்ஸ்பெக்டர் தான் இருப்பேன். ஆனா நீ கொடுத்த ஐடியால நான் டிஎஸ்பி வரை உயிர் போயிட்டேன். போலீஸ் தேவரட்டு, நான் இங்க செக்யூரிட்டி சார். எல்லா ஆபீஸையும் அரெஸ்ட் செய்யுது. ரவுடி எல்லாம் எந்திரிக்கட்டி, எனக்கு ப்ரொமோஷன் கேரண்டி. என் ஆம்புலன்ஸ்ல இடம் இருக்கு, அதுல போயிடலாம் வா. Oh my God! I'm a பணக்காரன். ஜாக்கி, ஜாக்கி, நம்ம வீடு போலாமா? உன் வம்சம் இல்லாம நம்ம வம்சம் ரொம்ப கஷ்டப்படுறோம்.